குருவே துணை. பேரன்புசால் மெய்யுணர்வாளர்களே, நீங்க எப்படி வேணாலும் நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்கலாம், கால் நீட்டு உட்காந்துக்கலாம், எப்படி வேணாம்னா கால் மட்டும் இங்க இருக்கட்டும். ஓகேவா? அதனால ரொம்ப அப்படியே நம்ம ஒரு மௌனமா இருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. சரியா? ஏன்னா தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்து தான் இப்ப நம்ம தவம் முடிச்சு நான் காலையிலேயே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நிறைவு முழுமை இல்லையா? நம்ம இந்த ரெண்டு வார்த்தையுமே நம்ம கேள்விப்பட்டிருக்க வார்த்தைகள் தான், புதியதான வார்த்தைகள் கிடையாது. இது ரெண்டுத்துல நமக்கு எது முக்கியம் அல்லது ரெண்டுமே முக்கியமா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம நிச்சயமா நம்ம கொஞ்சம் நம்முடைய ஆராய்ச்சிக்கு, ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. இப்ப இந்த ஃபிளாஷ் பாக்குறீங்க, இப்ப இது ஒரு ஃபிளாஷ், இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இத பார்த்த உடனே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஃபிளாஷ் ஞாபகத்துக்கு வரும், வேற எங்கேயாவது பார்த்த ஃபிளாஷ் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். இதுக்கு நான் என்னன்னு பேர் சொல்றேன்? எண்ணம் இல்லையா? இந்த பொருளை நான் பார்க்கிறேன், எந்த பொருளை எதை எடுத்தாலும் அதை நான் பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனம் எடுக்கக்கூடிய வடிவம் எண்ணம். அதான நம்ம படிச்சிருக்கோம் அகத்தாயில இல்லையா? ஏன் மனம் வடிவம் எடுக்குது? இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பார்த்தேன், இதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கு, ஒரு பருமன் இருக்கு. காலம், தூரம், பருமன், வேகம் அப்படிங்கிற ஒரு 4 டைமென்ஷன். எந்த ஆப்ஜெக்ட், எந்த பொருள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த 4 டைமென்ஷன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பார்த்தேன், குறிப்பிட்ட அளவுல இருக்கு. இதுக்குன்னு ஒரு இயக்க காலம், இவ்வளவு வருஷம் தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம அதை வைக்கிறதுனால, அந்த இயல்பு இருக்கிறதுனால அதை நான் இப்ப இதை பார்க்கும் போது எனக்கு இழக்கக்கூடியத ஒரு பொதுவான எண்ணம். இந்த பிளாஸ் நல்லா இருக்குன்னு சொல்றது. இந்த பிளாஸ் ஏன் வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும்? சப்போஸ் நம்ம வீட்டுல இருக்க சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளாஸ் பார்த்தோன்னே இது ஏன் வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும்? அது என்னமா? எண்ணத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடுது, அதுக்கு பேர் தான் ஆசை இல்லையா? அப்ப நான் இந்த உலகத்துல நான் எவ்வளவு பொருளை பார்க்கிறேன், பார்க்கும்போது எனக்குள்ளாக ஒரு எண்ணம் இயல்பாக என்னுடைய மனதினுடைய தன்மையின் காரணமாக எழுவது என்பது இயல்பு. நான் பார்க்கக்கூடியது எல்லாமே எனக்காகவே இருக்கணும், எனக்கு அது நன்மை கொடுக்கணும் அல்லது என்னுடையதாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது கொஞ்சம் அந்த எண்ணத்தை நம்ம வடிகட்டணுமா கட்டக்கூடாதா? அப்படி நான் வடிகட்டாமையே விட்டுறதுனாலதான் அது என்னவா கன்வர்ஷன் ஆகி போச்சு? ஆசையாக கன்வர்ஷன் ஆகி போயிடுச்சு. நல்லா இருக்கு, இந்த கிளாஸ் நல்லா இருக்கு நினைக்கிற வரைக்கும் எண்ணம் எனக்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் அது எல்லை கட்டுது, அது ஆசை. இத வாங்குற வரைக்கும் இதையே சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா கடும் பற்று. அல்லது இத வாங்குற வரைக்கும் அது வரைக்கும் இது எப்படா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது இல்லைன்னா பத்தியா பிளாஸ்க் இல்ல அதனால சுடுதண்ணி குடிக்க முடியல, ஒவ்வொரு தரமும் அடுப்பை தவிக்க வேண்டியதா இருக்குது சொல்லிட்டே இருக்குமா இல்லையா? ஒரு பிளாஸ்காக இல்ல, வீட்டுல எவ்வளவு நிகழ்ச்சிகள் சொல்றோம், அந்த ஒரு பொருள் வேணும்னா அதை மையப்படுத்தி நேரடியா சொல்லாம எப்படி எல்லாம் சுத்தி சொல்றோம். ஒவ்வொரு தரமும் அடுப்பை தவிக்க வேண்டியதா இருக்குது, அதுக்கு கேஸ் வேஸ்டா போகுது, துளிவும் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் மறந்து போயிடுறோம், தண்ணி ஆறி போயிடுது, திருப்பி சூடு பண்றேன். இதே ஒரு பிளாஸ்கா இருந்தா இல்லையா? இப்படி எவ்வளவு நிகழ்ச்சிகள் நம்ம பண்றோம்னா இல்லையா? ஒரு எண்ணம் தான், அந்த எண்ணமே பேராசை. இந்த பொருள் மேல நம்ம
நமக்கு ஒரு பேராசை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே ஒரு பொருளாக இல்லாமல் இன்னொரு நபர் மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் முறையற்ற பால் கவர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக. இப்படி பல பொருள் கொஞ்சம் ஏதேனும் ஒரு வித்தியாசப்படுத்தி நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உடனே நம்ம அதுக்கு என்னன்னு பேர் கொடுக்குறோம், அதை வச்சு அதுக்கு நமக்கு கொஞ்சம் மற்றவங்களை விட நம்ம கிட்ட கொஞ்சம் எல்லாமே சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே ஒரு ஈகோ இல்லையா, உயர்வு தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒரு ஒரு இயல்பான ஒரு எண்ணம் தான். ஆனா அந்த எண்ணமே கொஞ்சம் நம்ம அதை சரி செய்து கொள்ளல அல்லது அதை பற்றிய ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னா, நான் பார்த்தேன் நல்லா இருக்கு அதோட நம்ம நிறுத்தி இருந்திருக்கலாம். உண்மையிலேயே எனக்கு இது தேவையாக இருக்குமேனால் நிச்சயமா அதை பற்றி மேலும் தொடரலாம். வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்குமேனால் ஓகே அதை பற்றி யோசிக்கலாம் இல்லையா. அல்லது இந்த பொருள் வாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இறைவன் நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கான்றான், சோ இந்த பொருளை வைத்து நான் மற்றவங்களை எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சம உணர்வு எனக்கு நல்ல முறையில கிடைக்கும். சோ ஒரு அருகுணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம யாரும் விரும்பி ஏத்துக்கல, விரும்பாமலே நமக்கு கொஞ்சம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவின் குறைபாட்டினை இந்த பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிறா இல்லையா இல்லையா. நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருந்திருந்தா அது என்ன செய்யாது, பாராட்டாது. ஆனா இந்த குறைபாடு இருக்கக்கூடிய காரணத்தினால, நமக்கு இதை பற்றி ஒரு தெளிவு இல்லாத காரணத்தினால ஈஸியா நம்ம எந்த வயப்படுகின்றோம், அருகுண வயப்படக்கூடிய ஒரு தன்மை ஈஸியா போயிடுது. அப்ப இது எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய எண்ணம். அப்ப நிச்சயமாக நம்ம அதுக்காக ஒரு தனி டாபிக் அப்படின்னு சொல்லக்கூடியதே நமக்கு நம்முடைய அருட்தந்தையர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் நம்ம இந்த மௌனத்துல நம்ம அதை பற்றி ஏன் நம்ம தெரிந்து கொள்ளணும், இனி என்னுடைய வாழ்வுல குழப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கக்கூடாது. நிறைவுதான், முழுமைதான், தெளிவுதான், இதுதான் இருக்கணும். இந்த குழப்பங்கள் எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. எனக்கு என்ன தேவை, அது எங்க, அந்த முழுமைக்கிட்டே நம்ம கண்டிப்பா நிச்சயமா நம்மளால கேட்க முடியும். அப்போ அதற்கான ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்ப இந்த எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக மாற்றம் பெறும். சொல் தான் செயல். நீங்க எந்த நிகழ்வு எதை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலுமே இந்த மூன்றும் தான் அடிப்படை. எண்ணம், சொல், செயல். எண்ணத்துக்கும் சொல்லுக்கும் வித்தியாசம் உண்டு, சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த மூணு ஒரே மாதிரி இருந்தாலும் கூட மூணுமே வித்தியாசமானதுதான். மனதுல நினைப்பது ஒண்ணு, சொல்றது வேற ஒண்ணு. சொல்றது எதையுமே செயலுக்கு கொண்டு வருவது இல்லை. அப்ப எண்ணமாக இருந்தாலும் சரி, சொல்லாக இருந்தாலும் சரி, செயல், நீங்க எதை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மூன்று தான் அடிப்படை. சோ இத ஒரு பக்கம் நீங்க நல்ல ஞாபகமா நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. எண்ணம், சொல், செயல், இந்த மூணும் கொஞ்சம் நான் அதுல ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைன்னா, அல்லது இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, 4 விதமான தன்மைகளை அது ஏற்படுத்தும். இந்த மூணும் இந்த பக்கம் இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பதிதல், பிரதிபலித்தல், செயல், விளைவு. எண்ணம், நான் என்ன எண்ணம் எண்ணுகின்றேனோ அது அப்படியே பதிவாகுமா இல்லையா? மாத்தி பதிவாகுமா? நமக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ ஒரு அலை, அலையினுடைய ஒரு பகுதியில மனம், மனதினுடைய இன்னொரு பகுதி தான் நிலை. அப்போ இங்க அலையில நான் என்ன தொடர்பு கொள்ளுகின்றேனோ அது அப்படியே தானே நிலையில பதிவாகும். அலையில நான் தொடர்பு கொள்ளுவது வேறாகவும் நிலையில பதிவாவது வேறாகவும் இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்ப என்னுடைய எண்ணம் என்ன எண்ணுகின்றேனோ அது அப்படியே என்னுடைய கருமையம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அப்படியே தான் பதிவாகும். அதனாலதான் சொன்னாங்க, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வேமென. நம்ம என்ன, நான் நினைக்கதானே செஞ்சேன், நான் எடுக்கவா செஞ்சேன் அப்படின்னா இல்ல, நினைச்சாலே அது தவறு. அப்ப இது எப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப சின்ன குழந்தையில இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். அப்ப நம்ம எப்ப இருந்தே சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்கணும். அப்படி நமக்கு யாருமே என்ன செய்யல, சொல்லிக் கொடுக்கல. அதனால நம்ம இப்ப என்ன செய்யறோம், என்ன மாறாதுன்னு ஒரு தனி டாபிக் போட்டாலும் கூட இன்னமும் அதுல நமக்கு என்னவா இருக்கு, குழப்பமா தான் இருக்கு. இன்னமும் அங்கேயும் இங்கேயும் மகன் சொல்ற மாதிரி பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையில தான் இன்னுமே நம்முடைய போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இனி நான் விளக்க வழிதான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திடமான எண்ணத்தை என்னுடைய மனதிலே நான் எண்ணுவேனே, ஆனால் நிலையில அப்படியே பதிவோமா இல்லையா? என்னைக்காவது நம்ம அப்படி நினைச்சிருப்போமா இல்லையா? அப்ப எண்ணம் சொல் செயல், அப்ப என்ன எண்ணமோ அது அப்படியேதான் அங்க பதிவாகக்கூடிய தன்மை. எது பதிவாகி இருக்கின்றதோ அதைத்தான் என்னுடைய மனம் பிரதிபலிக்கும். பிரதிபலிப்பு. நான் நல்ல தவத்துல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் எனக்கு எவ்வளவு நிறைய எண்ணங்கள் வருது. நான் பேசிட்டு இருப்பேன், மனசு அதுள்ள எவ்வளோ எண்ணங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரும், குழந்தைங்களை நினைச்சிட்டு வரும், சரியான டயத்துல முடிச்சிருவாங்களா ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? எல்லாம் முடிச்சுக்கிட்டு திருப்பி எங்க வந்துடும், இங்க நான் பேசுறது கவனிக்கிறதுக்கு வந்துடும். அப்போ என்னை அறியாமலேயே எனக்குள்ளாக ஒரு பிரதிபலிப்பு நடந்துகிட்டே இருக்கா இல்லையா? சரி, என்ன இங்க பதிவாகி இருக்கின்றதோ அதைத்தான் என்னுடைய மனம் பிரதிபலிக்கும். இது உண்மை. இப்ப நான் வேதாத்திரி மகர்ஷி, எல்லாரும் பிரதிபலிக்கிறீங்க. பெரியார், காந்தி, ஆப்பிள், மாம்பழம், கலாமா, கதிர் செழியன், சுப்பு ஐயா, உலகநாதன் ஐயா, எத்தனை பேர் பிரதிபலிச்சீங்க? யாருக்கு தெரியுமோ அவர்கள் பிரதிபலித்தீர்கள். இப்ப நான் என்னோட பேரன் பேர் சொல்றேன், கதிர் செழியன், சர்வ செழியன், என்னோட பேரன் பேர். யாரால் பிரதிபலிக்க முடியுமா? நான் சொல்றேன், இப்படி இருப்பான், அப்படி இருப்பான், அவன் நல்லா திருத்தரமா பேசுவான், அதை செய்வான், இதை செய்வான் அப்படின்லாம் சொன்னா என்ன சொன்னாலும் என்ன செய்யாது, பிரதிபலிக்க முடியல. அப்ப என்ன பதிவாகி இருக்கின்றதோ அதைத்தான் என்னால பிரதிபலிக்க முடியும் இல்லையா? இத நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஏதேனும் எண்ணங்கள் எனக்குள்ளாக என்னுடைய மனம் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொன்னா அதற்கான பதிவு என்னிடத்தில் அடங்கி இருக்கின்றது அப்படின்னு அர்த்தமா இல்லையா? இல்லையா? அப்போ பதிதல், பிரதிபலித்தல், அதுக்கு அடுத்தது எதை மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்கின்றதோ அதுதான் செயல். அப்போ செயல் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அதுல விளைவு நல்ல செயலாக இருக்குமேனால் அதுல இருந்து வரக்கூடியது நல்ல என்ன மாதிரியான விளைவுகள், என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு
ஒரு கர்மயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் நமக்கு செயலியே ஒரு தவமாக ஏற்றக்கூடிய அளவுக்கு நமக்கு அதுக்கும் ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல பிரதிபலிப்பு, எனக்கு ஏதேனும் இந்த மாதிரி தேவையற்ற எண்ணங்கள், தேவை இல்லாதது, இது எனக்கு தேவையில்லை ஆனாலும் கூட எனக்குள்ளாக பிரதிபலித்துக் கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, இதுல ஏதேனும் குறையோ, இது தப்போ, இல்லது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, அல்லது இது ஏதாவது பண்ணிடுமா, அதெல்லாம் தேவை. அந்த அளவுலாம் நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அது இருக்கு, யாரோ செய்தது, ஒண்ணு நானா இருக்கலாம், இல்ல எனக்கு இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அவங்களா தான் இருக்கலாம். அப்ப அதனால இந்த மனம் என்ன செய்யுது, இது பிரதிபலிச்சிட்டு இருக்கு. இப்ப நான் மாத்தணும்னா என்ன செய்யணும், யோசிக்கணுமா இல்லையா? மாத்தணும்னா என்ன செய்யணும், ஏதாவது ஒண்ணு போட்டா பழசு போயிடும் இல்லையா? எங்க கூடி பழசு போகணும் அப்படின்னு சொன்னா, போகணும் அல்லவை தவிர்த்தல் அப்படின்னு சொல்றதை விட நல்லவை செய்தல். எதென்னு நான் செய்தேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை என்னால என்ன செய்து கொள்ள முடியும், மாற்றெடுத்துக் கொள்ள முடியும் இல்லையா? அப்ப ஒரு பக்கம் எண்ணம், சொல், செயல், இந்த மூணும். இன்னொரு பக்கம் பதிதல், பிரதிபலித்தல், செயல், விளைவு, இந்த 4. இப்ப இந்த 3ம் என்னுடைய கண்ட்ரோல், இந்த 4ம் இறைவனுடைய கண்ட்ரோல். எப்படி எங்க பதிவாகுது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னை நீ செய்வினைக்கு இயக்கி பெற்ற பழக்க பதிவனைத்தும் உண்டு. இவ்வொன்றை உள்ளுணரும் அகதவத்தை ஆற்றி பழிச்சுமையை ஒவ்வொன்றாய் கழித்து வர வேண்டும் இல்லையா? அப்ப நமக்குள்ளாக எப்படி பதிவாகின்றது அப்படிங்கறத நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எண்ணுவது மட்டும்தான் என்னுடைய வேலை. பதிதல், பிரதிபலித்தல், செயல், விளைவு என்று சொல்லக்கூடியதெல்லாம் யாருடையது, இறைவனுடைய கண்ட்ரோல். சரி, நம்ம என்னைக்குமே இந்த 3 பத்தி யோசிக்கிறதே இல்லை. எண்ணம், சொல், செயலை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? எப்ப பாரு எதைத்தான் யோசிக்கிறோம், ஏன் இப்படி எனக்குள்ளாக நடக்குது, எதுக்காக நான் நல்லதான நினைக்கிறேன், நல்லதான செய்யறேன், ஆனா இப்படி எனக்கு கஷ்டம் வருது, இல்லது என்ன ஏன் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரிதான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, இதுக்கு இது இல்லாம இது இல்லை இல்லையா? எண்ணம், சொல், செயல் இல்லாம இந்த 4 இல்லை இல்லையா? ஏன்னா இப்ப ஒரு எண்ணம் தான், ஒரு கதிர்ச்செழியன் அப்படின்னு சொல்றேன், அந்த எண்ணம் தான். ஆனா அந்த எண்ணத்தை உங்களால என்ன செய்ய முடியல, பிரதிபலிக்க முடியல இல்லையா? அப்ப முடியலன்னு சொல்லும் போது, அப்ப பதிவாகாத ஒன்றினை என்னால பிரதிபலிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது, அப்ப கண்டிப்பா எனக்கு ஏதேனும் வாழ்க்கையில இந்த மாதிரி அந்த பிரதிபலிப்பின் காரணமாக நிகழக்கூடியவை எல்லாமே இதுதான் அடிப்படை அப்படிங்கறத நல்ல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய எண்ணம், சொல், செயல் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்ப இதெல்லாம் அந்த பதிதல், பிரதிபலித்தல், செயல், விளைவு இதெல்லாம் நல்ல சிறப்பா நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த 3த்தையும் கொஞ்சம் நான் கேர் எடுத்துக்கணுமா இல்லையா? இல்லையா? கண்டிப்பா கேர் எடுக்கணுமா இல்லையா? சரி, இப்ப நல்ல அற்புதமா நான் உங்களுக்கு நல்ல ஃபார்முலா சொல்லி கொடுக்குறேன். நல்ல என்னெல்லாம் ஒரு நாளைக்கு உட்காந்து நல்ல ஒரு துரியம், நல்ல ஒரு 1/4 மணி நேரம் நல்லா பண்ணுங்க. துரியதாமம் பண்ணி முடிச்சுட்டு நல்ல ஒரு நோட்டை எடுத்து, வாழ்க்கையில பிறந்துட்டோம், நிச்சயமா இறப்புன்னு சொல்லக்கூடியது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இடையில கண்டிப்பா எல்லோருக்கும் நமக்கு குடும்பம், குழந்தைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல நிறைவாக அமைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு. இருக்கா இல்லையா? அதுல நான் நழுவ முடியுமா? நான் பிறந்துட்டேன், அதனால இதெல்லாம் எனக்கு நான் மண்டலத்துக்கு போயிட்டேன், தியானம் பண்றேன், அதனால இது எல்லாத்தையும் நம்ம அதெல்லாம் அதுல அவர் பார்த்துக்குவாரு அப்படின்ற மாதிரி விட்டுற முடியுமா? முடியாது இல்லையா? சோ எதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எழுதுங்க.
எழுதும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய வளவளன்னு சும்மா இருக்கும்போது மனசு அது பாட்டுக்கு அது இதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும். எழுதணும்னு ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, நல்ல ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா கரெக்டா இதுதான் வேணும். எழுதும்போதே பாதி எல்லாம் அடிபட்டு போயிடும். இதை போய் நினைச்சுமே இதெல்லாம் தேவையில்லை, இதுதான் வேணும், நமக்கு இதுதான் தேவை, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ரொம்ப ஷார்ட்டா நல்லா வந்து போயிடும். அப்ப அது வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை அப்படியே ஒரு நல்ல கோடிங் கொடுத்து நல்ல ஒரு சங்கல்பமா மாத்திக்கோங்க. நான் சொல்லிக்குவேன், அருளோடு பொருளிலும் உயர்வடைந்து உலகிற்கு உதவியனை கருவியாக்கு. போற 2 குழந்தைங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பேர பசங்க இருக்காங்க. அப்ப இதுக்கு மேல எனக்கு வந்து எதுவும் ஒன்றும் அவ்வளவு தூரம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்காக என்னுடைய எண்ணம் தேவையில்லை. அதனால இனி நான் என்னுடைய எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களை ஏதேனும் ஒரு விதத்துல நான் சரியான விதத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இது 2மே வேணும், அருளும் வேணும் பொருளும் வேணும். ஸோ அப்ப அதனால எனக்கு நான் காலையில எழுந்த உடனே ஒரு முறை சொல்லுவேன். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் அப்ப நிச்சயமா ஒவ்வொருவருடைய தேவைகளும் கண்டிப்பா விருப்பங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வித்தியாசமானதா இருக்கும். அது தவறே கிடையாது. முதல்ல அதனால புரிஞ்சுக்கோங்க, நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, இப்படி எல்லாம் இருக்க வேண்டிய அந்த மாதிரியே நினைக்கவே நினைக்காதுங்க. இன்னும் சொல்லல, தம்பின் மெலியாரை நோக்கி தமதொடுமை அம்மா பெரிதென்று அகம் மகிழ்க. பேரண்ட் ஏண்டா மார்க் கம்மியா வாங்கிக்கலாம், கம்மியாலாம் ரொம்ப கம்மியா வாங்க மாட்டான், அதுவே கம்மியா, அதுக்கே அவங்க அம்மா கேட்பான், ஏண்டா மார்க் கம்மியா, அம்மா 10 மார்க் 15 மார்க்லாம் வாங்கியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு சில விஷயங்களுக்கு தான் அவங்க பாட்டி சொல்லி கொடுத்து தமிழ் மெளியாரே கடைசியில் இங்க வந்து நிக்கிறது என்ன சொல்லுவான் வந்து, நீங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்து கடைசியில பையன் மார்க்குக்கு தான் இதுக்கெல்லாம் அதை பார்க்க கூடாது, நீ வந்து உனக்கு மேல எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க, நீ அதை பாரு அப்படின்னு சொல்லு. அது வந்து அந்த குழந்தைக்கு எப்ப புரியும், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது நமக்கு புரியக்கூடிய தன்மை. ஆனா இப்ப அதுக்கு புரியல. ஆனா நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கஷ்டமே சொல்லக்கூடாது, அது வந்து கஷ்டமே கிடையாது. பிறந்துட்டோம், ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அனுபவிக்கிறோம், அதே நம்ம போய் கஷ்டம்னு சொல்லணும். ஆனா அதுல இருந்து நான் வந்து அதை சிறப்பா மாற்றியமைத்துக் கொள்வதற்கு எனக்கு பயிற்சி வகைகள் இருக்கும்போது அப்பயே நாம அதை வந்து அதுல இருந்து நடுவணும். சோ அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன், பெட்டர் சொல்யூஷன் அப்படிங்கறது நமக்கு சாந்தி கொடுத்துருக்காங்களா இல்லையா? சோ அப்ப என்ன நமக்கு வேணும், அது தவறே இல்லை. மனிதருக்கு உணவு உடை வீடு வேண்டும், மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும், இனியும் ஒருவர் உற்ற வயதடைந்தால் வாழ்க்கைக்கோர் துணையும் வேண்டும், தனி மனித சக்திகளை நிர்வகிக்க பொதுவான கூட்டாட்சி முறையும் வேண்டும். இல்லையா? இது எல்லாமே நமக்கு தேவைகள் தானே. அப்ப இதையும் மீறி செய்யறதே நம்ம ஒரு சில எண்ணங்கள் இருக்கு. மண்டபத்துக்கு வரணும், நல்லா அர்ப்பணி செய்யணும், வீட்டுல மண்டபம் கட்டணும், இல்ல நான் குழந்தைங்க எப்படி வரணும், என்ன நினைக்கிறீங்களோ அது எதுவாக வேணும், அது பர்சனல், உங்களுடைய தனிப்பட்ட ஒரு தன்மை. அப்ப அதை நீங்க நல்ல சங்கல்பமா மாற்றிக்கோங்க. மாற்றி அமைத்துக் கொண்டீங்க அப்படின்னு சொன்னா காலையில எழுந்த உடனே பெட்ல அப்படியே உட்கார்ந்து என்ன நீங்க சங்கல்பமா மாற்றி இருக்கின்றீர்களோ அதை அப்படியே ஒரே ஒரு தடவை நல்ல துரியத்துல ஒரு நிமிஷம் நின்று ஒரு தடவை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதை மறந்துருங்க, அதை பத்தி நீங்க நினைக்கவே வேண்டாம். நீங்க அந்த மாதிரி சொல்லி பழகிட்டீங்கன்னா பழக்கத்தின் காரணமாக எப்பாவது அந்த எண்ணம் வந்தா கூட நமக்கு எது தெரியுமா ஞாபகத்துக்கு வரும், காலையிலேயே நம்ம அதை இறைவன் பொறுப்புல குடிச்சிட்டோம், அதனால அவன் பார்த்துப்பான், இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேனோ அந்த வேலையில நம்ம கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவு வரும். அப்ப அந்த குழப்பமான தன்மையில இருந்து நம்ம நிச்சயமா நம்ம மாற்றமைத்துக் கொண்டோமா இல்லையா? இதுவே ஒரு பெரிய வெற்றியா இல்லையா? அப்ப நமக்கு எவ்வளவு அற்புதமா நமக்கு சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் அருட்காப்பு என்று சொல்லக்கூடியதையும் நமக்கு ஒரு பெரிய அசட், அது வந்து ஒரு சொத்து. நமக்கு எவ்வளோ பேரண்ட்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை விட பல மடங்கு நமக்கு இந்த சங்கல்பங்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இது வந்து நம்ம தலைமுறையாக நம்ம எப்படி அறம் செய்ய விரும்புங்கிறத வந்து ஒரு
ஆதியில நமக்கு ஔவையார் காலத்துல இருந்து எப்படி நமக்கு கடத்தி 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 கொண்டு வந்திருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம அந்த சங்கல்பம் அதுல அகப்படாததே இல்லை இல்லையா? அப்ப இது ஒரு பெரிய சொத்து, ஒரு நம்முடைய குடும்ப சொத்தாக நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா அப்படியே தலைமுறை தலைமுறைக்கு நம்ம கடத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக. அப்ப நம்ம இந்த அடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் சொல் செயலையும் தெளிவாக புரிந்து கொண்டு என்ன விதமான விளைவுகளையும் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்ப கொஞ்சம் ஒரு ஸ்டெப் நம்ம உயர ஆரம்பிச்சிட்டோம். அர்த்தமா இல்லையா? இல்லையா? நம்ம தவம் நமக்கு நிறைய டைம் நமக்கே சந்தேகம் வந்துடும். நம்ம தவம் பண்றோமே, நல்லா பண்றோமா இல்லையா? அப்படி பண்ணாதனால ஒரு வேலை இப்படி எல்லாம் வருதா, அல்லது நான் இவ்வளவு எல்லாம் பண்றேனே ஏன் இப்படி நடக்கல, அப்படிலாம் அது குறைய வேண்டாம். அது ஏதோ ஒரு பதிவு அங்க என்னவா இருக்கு, அழுத்தமாக இருக்கு. மேல் பதிவு போட போட என்ன சொல்லுவாங்க இல்லையா, அடிக்க அடிக்க அம்மிய நகரம் சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி அதுக்கான விளைவை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அப்ப அது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், நல்ல தெளிவா நம்ம கருத்தந்தை கொடுத்திருக்காங்க. சோ அப்ப மேல் பதிவு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம நல்ல வகையில நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது கண்டிப்பா அது என்ன செய்ய ஆரம்பிக்கும், காலத்தால் அது செயலுக்கு வந்துதானே தீரும். அப்போ அந்த தெளிவு இல்லாத காரணத்தினால்தான் நமக்கு இந்த குழப்பங்கள் அப்படிங்கிறதுக்கு காரணம். சோ இத தெளிவா நம்ம ஒவ்வொரு மனவளக்கலையில் இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும், ஏதோ சாதாரணமா வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாது, மனம் பற்றியும் இறைவனை பற்றியும் அதெல்லாம் தெரியாது. ஆனா நாம அதை நல்ல தெளிவா நம்ம புரிந்து கொள்ளுதல், அந்த மாதிரி நம்ம உணர்ந்து கொள்ளுதல், அதுதான் ரொம்ப முக்கியம். புரிந்துக்கிறது அப்படிங்கிறது வேற, உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற. அப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு வெற்றியை நோக்கி நாம நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். குழப்பம் இல்லாம தெளிவாக அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக நமக்கு நாமே நம்ம என்ன செய்து கொள்ள முடியும், ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டை கொள்ள முடியும் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தன்மையில நம்ம அடியெடுத்து வைக்க முடியும். சரி, இப்போ இந்த தன்மை கொஞ்சம் இல்லாத போது சாதாரணமா நம்ம நினைப்போமா இல்லையா? அது ஒரு 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 நம்ம இருக்கோம், இல்ல இன்னொருத்தரை பார்த்து நம்ம சொல்றோம் அவர் நல்ல நிறைய இருக்காரு, அவருக்கு என்ன கவலை, அவருக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைய நம்ம எதை வச்சு சொல்றோம்? ஒரு வெறுமன நான் உலகத்துல பார்க்கக்கூடிய பொருட்களை வைத்துதான், மனதளவுல நான் நல்ல அறிவு அளவுல நான் நல்ல நிறைவாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி முழுமையா சொல்ல முடியுதா? இல்லையா? ஏதோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நமக்கு ஒரு வீடு இருக்கா, அப்ப நல்லா நான் நிறைவா இருக்கேன். இல்ல குழந்தைங்க நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லா படிச்சு நல்லா அவங்க செட்டில் ஆயிட்டாங்களா, உடனே நமக்கு நம்ம என்ன சொல்றோம், நல்லா நிறைவா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றோம். சோ அப்ப நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நான் கலாமாவுக்கு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா முடியாதா? கொஞ்சம் அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அதை கொஞ்சம் நான் செய்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களுடைய நிறைவுக்கு நான் காரணமா இருக்க முடியும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நான் நிறைவா இருக்கேன், இதே நிறைவு என் குழந்தைங்களும் இருக்கணும், இப்போ அதையும் தாண்டி என் பேர குழந்தைங்களும் இருக்கணும். யாராவது நம்ம நான் இருக்க மாதிரியே இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்போ நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய மனதளவுல தான், மனதளவுல இருந்தாலும் கூட அந்த நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியத மற்றவங்களாலையும் ஏற்படுத்த முடியும் இல்லையா? யாண்டு பழவாக நரையில் ஆகுதல் யாங்கு ஆகிய என வினவுதிர் ஆயின் மாண்ட என் மனையோடு மக்களும் நிரம்பினர். அதாவது இவ்வளோ நல்லா வயசாயிடுச்சு, அப்ப கூட முடியெல்லாம் நரைக்கலையே, நல்லா இருக்கீங்களே, அப்ப எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது அப்படின்னா
மாண்ட என் மனையோடு மக்கள், நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க, நல்ல அரசன், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறதுனால நான் எப்படி இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம என்ன என்னுடைய மனம் இதுவரைக்கும் வடிவம் எடுத்து வைத்திருக்கின்றதோ அது எல்லாமே ஒரு நினைச்ச மாதிரியே, அந்த மனம் வடிவம் எடுத்த மாதிரியே எல்லாமே அமைஞ்சிடுச்சுன்னா உடனே நான் என்ன நினைச்சுக்கிறேன், நான் நிறைவாயிட்டேன்னு நினைச்சுக்கிறேன் இல்லையா? சரி, அப்படிதான் நிறைவாயிட்டா அதோட நிக்குதா? இல்ல. இப்போ இந்த நிறைவுங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, இது என்ன விட்டு போயிடவே கூடாது. அடுத்தது அதான வருது, எங்க போயிடுமோ? ஒரு வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டுக்காக எவ்வளவு அவஸ்தப்படுறோம். அதுவும் யாராவது ஒருத்தர் வாடகைக்கு வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் நமக்கு தூக்கமே போச்சு. அவங்க அணி அடிச்சுடுவாங்களோ, அவங்க சுண்ணாம்பு வச்சுடுவாங்களோ, அந்த பையன் போயிட்டு இருக்கிறோம், அதை பண்றான் இதை பண்றான் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இல்லையா? கடவுள் எவ்வளோ தூரம் நமக்கு ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னொன்னு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்கான். சரி, அவங்க நல்லபடியா அனுபவிக்கட்டுமே, என்ன கொஞ்சம் செலவு தான் ஆனா ஆயிட்டு போகுது, அது நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனம் வருதா? நமக்கு வந்து வரல இல்லையா? சோ நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியதை விட இன்னும் ஒரு ஸ்டெப் மேல என்னுடைய மனதினுடைய தன்மையை நான் கொஞ்சம் முழுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த சொற்பிரயோகத்துக்கு என்னுடைய மனதினை நான் கொஞ்சம் ஆட்படுத்தி கொள்ளணும். ஏன்னா அந்த மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு தெரியாது. திருப்பி மீண்டும் நம்ம பிறப்போமா, அல்லது நம்ம இவங்களோட தான் சேர்ந்து இருப்போமா, இந்த குழந்தைங்களுக்கு தான் திருப்பி மீண்டும் நம்ம வருவோமா அப்படிங்கிறதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ இப்ப அது கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியத நான் கண்டிப்பா நான் முழுமையாக்கி கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நான் இதுல இருந்து ஒரு படி கொஞ்சம் உயர்ந்து வந்துடலாமா இல்லையா? வர முடியுமா இல்லையா? சரி, இப்ப நம்ம வீட்டுல ஒரு பருப்பு, அரிசி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஊற வைக்கிறோம். எதுக்காக ஊற வைக்கிறோம்? அத பதப்படுத்த லேடிஸ்க்கு நல்லா தெரியும், ஜென்ஸ்க்கு தெரியாது. பருப்பு ஏதாவதுன்னா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே என்ன செஞ்சிருவாங்க, தண்ணியில கொட்டி வச்சுருவாங்க. கொட்டி வச்சுட்டா அது வேகிறதுக்கு, அதை வந்து சமைப்பதற்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த தண்ணி என்ன செய்யும், அதை கொஞ்சம் பதப்படுத்தும் இல்லையா? அதனாலதான் அதுக்கு பேரே சமைத்தல். சமைத்தல்னா பக்குவப்படுத்துதல். இல்லைன்னா இப்படி ஒரு மீன் பக்குவப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம். நம்ம ஏன் தண்ணி பயன்படுத்துறோம்? வேற ஏதாவது என்ன இருக்குது அதை போடலாம் இல்லையா? அந்த மாதிரி எதையாவது போடுறோமா? இல்ல. ஏன் தண்ணி மட்டும் பயன்படுத்துறோம்? அது விளைவதற்கு காரணமாக இருந்தது தண்ணி. அப்ப அந்த தண்ணியை வச்சுதான் அதை நம்ம என்ன செய்ய முடியும், பக்குவப்படுத்த முடியும் இல்லையா? அது எல்லாம் நல்லபடியா வளைஞ்சு விதையை போட்டா கூட, சூரிய வெளிச்சம் காற்று இருந்தாலும் கூட நிறைய என்ன செய்யறோம், நம்ம தண்ணியை நிறைய நல்லா ஊத்துறோம். தண்ணி ஊத்தினாதான் அது நல்லபடியா வளர்ந்து எல்லாமே வர முடியும். அப்ப மீண்டும் அதை பக்குவப்படுத்துறதுக்கோ என்ன செய்யறோம், அதே தண்ணி தானே நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? இப்போ கொஞ்சம் அப்படியே நல்லா ஆழ்ந்து கவனிங்க. இப்ப இந்த உடல் இருக்கு, இந்த உடல் பௌதீகங்களினுடைய கூட்டு இல்லையா? பௌதீகம் தானே வெளியிலயும் இருக்கு, வெளியிலயும் வேற ஒண்ணும் இல்லையே. அப்ப வெளியில இருக்கக்கூடியதே தானே இங்க ஒரு இயக்கமா வந்திருக்கு. இப்ப இந்த இயக்கத்தை சீர்படுத்தணும்னா எதனாலதான் முடியும்? வெளியில இருக்கக்கூடியதுனாலதான் முடியும். இப்ப வெளியில இருக்கக்கூடியத சீர்படுத்துவதற்கு நான் அனுமதிக்கணுமா வேண்டாமா? ஆனா நான் அனுமதிப்பதற்கு, அதை சீர்படுத்துவதற்கு நான் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணமே எனக்கு தெரியல. தண்ணியை கொண்டுதான் அதை சரிப்படுத்த முடியும். அதே போல நான் என்னுடைய மனமாகட்டும், என்னுடைய அறிவாகட்டும்,
முழுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நான் நகரணும் அப்படின்னு சொன்னா இந்த முழுமையினை எது சரியாக்கும், எது என்னை பக்குவப்படுத்தும் அப்படின்னா, எது நானாக மலர்ந்து நிற்கின்றேனோ அதுதான் என்னை பக்குவப்படுத்த முடியும். வேற யாரும் மகரிஷியா வந்து நம்மள என்ன செய்ய முடியல, பக்குவப்படுத்த முடியல இல்லையா? அவர் சொன்னதை நம்ம கேட்கிறோம், கேட்கறதோட சரி, அதன் பிறகு நம்ம நடக்கிறது எல்லாமே அந்த நிமிஷம் சொல்லுவாங்கல்ல, அடிக்கடி சொல்லுவாங்க, படிக்க விட்டு இறங்கி போயிட்டா பழையபடி பழைய கரடி கதவை என்ன சொல்லுவாங்கல்ல, கதவை கரடின்னு சொல்ற மாதிரி, அந்த கதவை கரடி சொல்ற மாதிரி, அந்த மாதிரி நம்ம பழைய நினைவுகள், பழைய பிரதிபலிப்புகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்ம சூழ்ந்து கொள்ளக்கூடிய தன்மை. அப்ப இங்க என்னுடைய மனம் அழகா நம்முடைய தவ அகவல் அப்படின்னு ஒரு நம்முடைய ஞானம் வாழ்ல நம்ம அந்த புக்ல அறிவறிய, அறிவை கொண்டு, நல்ல வார்த்தைகளை நல்ல கவனிங்க. அறிவறிய, அறிவை கொண்டு, புலன் அறிவை என் உயிரில் அடக்கியும் ஒடுக்கியும் மெய்ப்பொருளாகி என் மேன்மை உணர்ந்திட மெய் விளக்க தவம் மேற்கொள்ள போகின்றேன். என்னைக்காவது நம்ம இந்த கவியை நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா அதன் பிறகு நிஜமா சொல்றேன், நீங்க தவம் செய்யும் போது கண்ணுல தண்ணி வரும். இந்த கவியினுடைய நுட்பத்தை மட்டும் நம்ம உணர்ந்தோம்னா இதுக்கு மேல யாருமே கொடுக்கவே முடியாது. அறிவை என்னுடைய முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய மனதால வராதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? இல்லையா? ஒரு நிறைவும் சொல்லக்கூடியது நான் பார்க்கக்கூடிய இந்த புலன்களை கொண்டு நான் பார்க்கக்கூடிய பொருள், நான் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர், நான் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள், இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு அப்படியே நடந்துச்சு, எந்த விதமான இது இல்லாம நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது என்னால ஒரு நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியதா நான் உலகாயுதமாக நான் நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடியது. பட் அது வந்து நிறைவா? அது மாறும், மாறிக்கொண்டுதான் இருக்கு இல்லையா? அப்ப இந்த நிறைவு மேலும் நல்ல முறையில நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், பேர குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அஷூரன்ஸ் உண்டா? அதுவும் கிடையாது. பட் இந்த முழுமை அப்படிங்கிறத ஒரு நிறைவினை நான் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆனா முழுமையை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? அப்ப இந்த முழுமையை யார் தான் ஏற்படுத்தி கொள்ள முடியும்? அவரவர்களால் தான். பட் நீங்க இந்த முழுமையை ஏற்படுத்திக் கொள்வீர்களேனால் இந்த எண்ணம், இந்த பதிவு என்னுடைய கருமையத்துல பதிவாகுமேயானால் அப்ப என்னுடைய கருமையத்தினுடைய தொடர் தூய்மை பெறுமா இல்லையா? எவ்வளவு ஈஸி. இதை விட்டுட்டு நம்ம எதுக்காக நம்ம வந்து கவலைப்படணும்? அப்ப இதுக்கு நான் செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி, எனக்கு மார்க்கம், எனக்கு வழிமுறைகள், இது எல்லாத்தையும் அப்படியே தெளிவா அருட்தந்தை கொடுத்திருக்காங்களா இல்லையா? அறிவறிய, எதை கொண்டுதான் அறிந்து கொள்ள முடியும்? என்னுடைய அறிவை கொண்டுதான். அறிவறிய, அறிவை கொண்டு, இவ்வளவு நாள் வரைக்கும் அது என்னவா இருந்துச்சு? புலன் அறிவாக இருந்துச்சு. வெறும் மனம் போன போக்குல அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சோ புலன் அறிவை, அறிவறிய, அறிவை கொண்டு, புலன் அறிவை என் உயிரில் அடக்கியும் ஒடுக்கியும். இங்க நான் அடக்குகின்ற பொழுது, ஒடுங்குகின்ற பொழுது மெய்ப்பொருளாகி என்னவாக மாறி போகின்றேன்? இறைவனாக நான் மாறி போகின்றேன். மெய்ப்பொருளாகி என் மேன்மை உணர்ந்திட. அடுத்த ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க, உண்மை, மேன்மை. உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இருக்கு, இயல்பா இருக்கிறது. மேன்மை சொல்லக்கூடியது அதை வைத்து நான் பயன்படுத்திக் கொள்ற. தண்ணி இருக்கு, தண்ணியில மின்சாரம் எடுக்கிறது, தண்ணி உண்மை, மின்சாரம் எடுக்கிறது ஒரு மேன்மை. இப்ப நான் எதுக்காக தவம் பண்ணணும்? என்னுடைய வாழ்க்கையில நான் எதிலெல்லாம் நான் அந்த உயர்வினை பெற வேண்டும், மேன்மையினை அடைய வேண்டும், உண்மை எனக்குள்ளாக இருக்கு, அந்த உண்மையை நான் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்?
மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்கும். சோ அப்ப மெய்ப்பொருளாகி என் மேன்மை உணர்ந்திட, அதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய மேன்மை, மனித பிறவியினுடைய ஒரு நோக்கம் அறிவை அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த அறிவை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த புலக்கவர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துலயுமே எனக்கு என்ன வந்துரும், ஒரு கண்டிப்பா தேவைக்கு உபயோகப்படுத்திக்கணும். ஆனா அதன் மேலேயே பற்றுகள் இல்லாத அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல என்னுடைய அறிவிற்கு ஒரு நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மெய்ப்பொருளாகி என் மேன்மை உணர்ந்திட மெய் விளக்க தவம் மேற்கொள்ள போகின்றேன். அதுதான் தவ அகவல்ல முதல்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப நம்ம அதை நல்ல தெளிவா நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பாக நம்முடைய மனம், அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய உயிர் என்று சொல்லக்கூடியது, உயிரையும் தாண்டி நமக்கு இருக்கக்கூடியதா இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. அப்ப நம்ம இந்த மூணுத்தையும் நல்ல நம்முடைய மைண்ட்ல நம்ம நல்ல முறையில வைத்துக் கொள்ளணும். இந்த பக்கம் பார்த்தோம்னா புலன் அறிவு, உயிர் அறிவு, பேர் அறிவு. சரியா? புலன் அறிவு, உயிர் அறிவு, பேரறிவு. இப்ப கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப புலன் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்முடைய மனம், உயிர் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்முடைய கர்மயம், நம்முடைய உயிர் என்று சொல்லக்கூடியதெல்லாம். இப்ப பேரறிவு அந்த உயிரினுடைய மையத்திலே இருக்கக்கூடியதுதான் பேரறிவு, எங்கேயோ இல்ல. நான் சொல்லும்போது சொல்றோம் மூணு வித்தியாசமா, ஆனா மூணுமே ஒண்ணுதான். உங்களுக்கு டிஃபரன்சியேஷனுக்காக புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன். புலன் அறிவு, உயிர் அறிவு, பேரறிவு. ஒவ்வொரு உயிர் அறிவினுடைய மையத்திலேயும் இருக்கக்கூடியதுதான் பேரறிவு. பேரறிவினுடைய அலைதான் மனம். இப்போ இந்த பேரறிவு என்று சொல்லக்கூடிய அறிவினுடைய நுட்பமும் தன்மையும் அல்லது அதனுடைய இயல்பும் விளங்காத காரணத்தினால இதை தூக்கி ஒரு ஓரத்துல வச்சுட்டு மனம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதனாலதான் ஔவையார் அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். ஏன்னா மனம்ங்கிறது இந்த அறிவினுடைய அலை, அதுவும் பேரறிவு அப்படிங்கிறது தான் என்னுடைய பேஸ். அவ்வளோ ஒரு பேரறிவு வந்து என்னுடைய இருப்பிடம், என்னுடைய அடித்தளம் அப்படின்னு சொன்னா அப்ப நான் எப்படி இருக்கணும் இல்லையா? ஒரு சாதாரண அறிவு கூட கிடையாது. பேரறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த என்னுடைய இயக்கத்திற்கே அடிப்படை அப்படின்னு சொல்லும்போது அப்ப எவ்வளவு ஒரு பெருமிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கணும், எப்படிப்பட்ட நமக்கு ஒரு தன்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்ப இந்த பேரறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய ஒரு அலை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நம்முடைய மனம். இந்த தன்மை தெரியாததுனால அந்த மனம் என்ன செய்யுது, இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை. இப்ப நம்ம மனம் அப்படிங்கிறது புலன் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஈஸியா வெளியில இருக்கு, பேரறிவுன்னு சொல்லக்கூடியது உள்ள இருக்கு. எப்பவுமே நிலையை விட அலைக்கு வேகம் அதிகம். அதனால அலை ஈஸியா டிராவல் பண்ணாது. பாட்டுக்கு எந்த தடை இல்லைன்னா அது பாட்டுக்கு தென்னை மரம் என்ன, இன்னும் என்ன, அந்த பூமி என்ன, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது தடை வந்துச்சுன்னா உடனே ஸ்கிரீன் பத்தி நினைச்சிடும் இல்லையா? தடை இல்லைன்னா, ஸ்கிரீன் இல்லைன்னா அது பாட்டுக்கு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப இந்த அலை முன்னாடி போகுது. இந்த பேரறிவுன்னு சொல்லக்கூடியது இதனுடைய தன்மை தெரியாததுனால இந்த அலை எப்படி போகுதோ அப்படியே போய் 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 பழகிடுச்சு. அதனால இப்ப நம்மால என்ன செய்ய முடியல, நம்முடைய மனதை திருப்ப முடியல. பேரறிவை பற்றியும்
புலன் அறிவை பற்றியும் உயிர் அறிவை பற்றியும் நான் உணர்ந்து கொண்டா கண்டிப்பா அந்த அலையில கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா இல்லையா? அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன். இந்த கவிகள் எல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா, அதுவும் நம்ம பேராசிரியர் பெருமக்களா இருக்கக்கூடிய எல்லாருமே, நீங்க எல்லாருமே நம்ம அந்த டாபிக் மட்டும் சும்மா அந்த இது மட்டும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி நீங்க படிக்க அது இன்ப ஊற்றுதான். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பயனாய் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. இல்லையா? நான் இந்த மாதிரி புலன் பயப்பட்ட வாழ்க்கை நிலையில நான் போயிட்டு இருந்ததுனால அப்ப என்னால என்னுடைய மனதை என்ன செய்ய முடியல, திருப்ப முடியல. அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பயனாய் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை புலன்களில் ஆராய பழக்கினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகார நிலையிலே நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர். அறிவு அகண்டாகார நிலையிலே நிலை பெற. அகண்டாகாரம் என்னுடைய அறிவு என்று சொல்லக்கூடியது வியாபக அறிவு, வியாபித்து நிற்கக்கூடிய அறிவு. இன்னொரு உண்மையும் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இறைநிலையினுடைய தன்மை பாய்ம பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல மகிழ்ச்சி, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அந்த வார்த்தையை, பாய்ம பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாய்ம பொருள்னா எங்கேயும் பாய்ந்து ஓடும், எந்த பொருளையும் தனக்குள்ளாக ஊடுருவவும் அனுமதிக்கும். அதுதான் பெர்மியபிள். தனக்குள்ளாக எதையும் ஊடுருவவும் அனுபவிக்கும். இதுவும் ஊடுருவும், பெனிட்ரேட்டிங். அதுவும் ஊடுருவும், தனக்குள்ளாக எதையும் ஊடுருவும் அது அனுபவிக்கும். அப்ப என்னுடைய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர் அறிவு இந்த உண்மை தெரியாததுனால இந்த மனம் எதன் மேல மோதுகின்றதோ அந்த பொருள் மேல எல்லை கட்டிடுறதுனால இதை தாண்டி எனக்கு யோசிக்க தெரியல இல்லையா? அப்போ என்னுடைய மனம் என்ன மாதிரி வடிவம் எடுத்ததோ அப்படியே என்னுடைய அறிவும் வடிவம் எடுத்து பழகிட்டதுனால என்னுடைய அறிவிற்கு இந்த வியாபகத்தன்மை இருக்குங்கிறதே நமக்கு புரியல. என்னுடைய அறிவு எத்தகைய பேராற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஏதோ மனம் எப்படி போதோ அதே நிலையிலே நான் போய் பழகிட்ட காரணத்தால அப்ப இங்கே அறிவை புலன்களில் ஆராய பழக்கினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகார நிலையிலே நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. வழக்கம்னா பழக்கத்துக்கும் வழக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? பழக்கம்னா நாம விரும்பி ஏற்படுத்துறது, வழக்கம்னா அது நம்மில் ஒன்றாக பதியக்கூடியது இல்லையா? ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் ஏதாவது ஒண்ணுன்னா இது எங்க வழக்கம்னு சொல்றோம், இது எங்க பழக்கம்னு சொல்றது இல்ல. வழக்கம்னா அப்ப கண்டிப்பா நம்ம அது செய்தே ஆகணும், அல்லது தொடர்ந்து அது பின்பற்றக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கிறதா நம்ம வழக்கம்னு சொல்றோம். அப்ப என்னுடைய அறிவு அந்த விரியக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அகண்டாகார நிலையிலே அந்த விரியக்கூடிய ஆற்றலை என்னுடைய அந்த வியாபக தன்மையினை என்னுடைய அறிவு உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு விழிப்பு. இது மனம், இதுல எல்லை கட்டக்கூடிய தேவை கிடையாது. இது நான் நல்ல விரிந்து நிற்கக்கூடிய ஆற்றல் எனக்குள்ளாக இயல்பாக உண்டு என்று சொல்லக்கூடிய தன்மைகள்லாம் வழக்கமாக ஒரு இயல்பான தன்மையாக என்னுடைய அறிவிற்கு மாறி போகக்கூடிய தன்மை. அப்ப என்னுடைய புலன் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய உயிர் அறிவு, பேர் அறிவு என்று சொல்லக்கூடியது.
அப்ப என்னுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நாள் வரைக்கும் என்னுடைய மனதினை நான் முன்னிறுத்தி அந்த மனதினுடைய வழியில என்னுடைய அறிவு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு இவ்வளவு நாள் வரைக்கும். என்றைக்கு நான் அறிவை அறிந்து கொண்டேனோ அதற்கான பயிற்சி முறையினை என்னுடைய அறிவிற்கு நான் கொடுத்திருக்கின்றேனோ அந்த பயிற்சி முறையினை நான் தொடர்ந்து நான் செயல்படுத்துகின்றேனோ அப்ப எது ஆட்சிக்கு வரணும்? அறிவு ஆட்சிக்கு வரணும். அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் என்னுடைய மனம் முன்னாடி இருந்துச்சு, என்னுடைய அறிவு பின்னாடி இருந்துச்சு. இனி அதை நான் மாத்தணும். என்னுடைய அறிவை நான் முன்னிறுத்தணும், என்னுடைய மனதினை நான் பின்னாடி கொண்டு வரணும். இதுதான் இறை வழிபடுதல். இறை வழிபாடுனா சாமி கும்பிடுறது அல்ல, இறை வழிபடுதல். இறைங்கிறத முன்னிறுத்தி அறிவை முன்னிறுத்தி அதன் வழியிலே நான் நடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதா இறை வழிபாடு. வழிபடுதல் அப்படின்னு சொன்னேன்னா அதன் வழியிலே நடத்தல் அப்படின்றதான் அர்த்தம். அப்ப இறை வழிபாடு அப்படின்னு சொன்னா இறையை முன்னிறுத்தி அந்த நிலையிலே நான் நடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. அப்ப இனி என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப என்னுடைய அறிவினை நான் முன்னிறுத்தி என்னுடைய மனதினை அந்த அறிவு வழியில நான் திருப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா என்னுடைய அதுதான் ஒரு உயர்ந்த வாழ்க்கையாக. ஒரு எந்த எண்ணம் எதுவாக இருந்தாலும் இது எனக்கு தேவையா தேவையில்லையா, ஓகே இதோட இது எனக்கு போதும். அப்ப அது எல்லாத்துலயுமே ஒரு நடுநிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸ்ட்ரீம், இந்த பக்கம் போனா இன்பம், இல்ல இந்த பக்கம் போனா துன்பம், இன்னொன்னு மேடுனா ஒரு பள்ளம் இல்லையா. இந்த மாதிரி நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் மிஸ்ர பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. அதான் ரெண்டு கலந்ததுதான் வாழ்க்கை. பட் ரெண்டுமே நம்ம தெரியும், நமக்கு நாம எந்த எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்கக்கூடாது இல்லையா. அதனாலதான் அருட்தந்தை ஒரு 5 அளவு முறையும் கொடுத்துருக்காங்க. உணவு இல்லைன்னா இந்த உடம்பு இல்லவே இல்லை. அப்ப அதுக்காக எப்பவுமே சாப்பிட்டுட்டேவா இருக்கும் இல்லையா. உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் இன்பம், எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு நடுநிலைமையா, ஒரு அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அப்ப அதே போல என்னுடைய இந்த பக்கம் புலனறிவு, இந்த பக்கம் இருக்கக்கூடியது பேரறிவு, இது ரெண்டுத்துக்கு நடுப்புற இருக்கக்கூடியதான் என்னுடைய உயிர் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த உயிர் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதுல நான் நல்ல என்னுடைய மனதை நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட, நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட நான் முதலில் மனமாக பிடிபடும். நான் யாருங்கிறத நான் தெரிந்து கொள்ளணும் போது நமக்கு யாருக்குமே நமக்கு அறிவை பற்றி இவ்வளவு தூரம் உணர்த்தக்கூடிய அளவுக்கு நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அதனால நமக்கு நான் முதலில் மனமாக பிடிபடும். நான் மனதின் மூலம் நாட அங்கு உயிராகி மூலத்தில் நற்சிவமாய்விடும் இல்லையா. புலனறிவு தான் அது. எதனுடைய எழுச்சி அல்லது எதனுடைய அலை? உயிரறிவினுடைய அலை. உயிரறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது எதனுடைய தன்மை? பேரறிவினுடைய ஒரு தன்மை. பேரறிவை தான் இங்கே உயிரறிவாக மாற்றம் பெற்றிருக்கக்கூடிய தன்மை. அப்ப இந்த உண்மை, இந்த லிங்க், இந்த லைன், இந்த ஒரு மூன்றை பற்றிய ஒரு தெளிவான ஒரு அறிவு நிலையினை நான் நல்ல முறையில உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப எனக்கு ஒரு முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்குமா இல்லையா? இதுதானே எனக்கு தேவையாக இருக்கக்கூடியது. அப்போ அருட்தந்தை சொல்வாங்க, முழுமை பின்னம் முறையிட்டு கேட்கின்றது, முழுமை வாரி வழங்குகிறது. நம்ம ஏதோ சாதாரணமா ஆனா ஒரு ஜீவன் கிடையாது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே எதனுடைய ஒரு பின்னம்? ஒரு டோட்டல் கான்சியஸ்னஸ். அந்த பேரறிவினுடைய அந்த பேரறிவு எனக்குள்ளாக இயங்குவதற்கு இந்த உடலை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஜீவன்.
இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட பேரறிவு எனக்குள்ளாக அடக்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப எப்படிப்பட்ட ஒரு பெருமித உணர்வு எனக்குள்ளாக இருக்கணும்? அப்ப அப்படிப்பட்ட பேரறிவை கொண்டு பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு இது எல்லாமே அது டோட்டல், இது பின்னம். அப்ப இங்க நான் நினைச்சானா அதெல்லாம் எனக்கு வருமா வராதா? நல்ல தியானம், நல்ல எக்ஸசைஸ் நல்லா பண்ணினா இன்னும் நல்லா ஆழ்ந்து குடும்ப கடமைகள் செய்ய முடியும். பொருள் எல்லாற்றிலுமே எல்லா துறைகளிலும் ஏற்றமே காண்கின்றேன். எல்லையற்ற இறை ஆற்றல் என் உள்ளும் புறமும் இவ்வுலகும் வானுலகும் எங்கும் நிறைந்துள்ள நல்ல உண்மை நான் அறிந்த நாள் முதலாய் நாவில் நல் வார்த்தைகளையே பேசும் முறம் பெற்றேன். இல்லை என்ற சொல்லுக்கே இடமின்றி வாழ்வின் எல்லா துறைகளிலும் ஏற்றமே காண்கின்றேன். இது உண்மை. நான் மகிழ்ச்சி என்ன சொன்னாரோ அதை நான் வாழ்க்கையில உணர்ந்து அதுல நிறைந்து அதுல முழுமை பெற்றதனால என்னால சொல்ல முடியும். இந்த இன்பத்தினை, இந்த முழுமையினை ஒவ்வொரு மனவளக் கலைஞர்களும் பெற வேண்டும் என்பதுதான் அருட்தந்தையுடைய எண்ணம். ஒவ்வொருவரும் அந்த முழுமை நிலையை அடைஞ்சா அப்ப உங்களுடைய கருத்தொடர், உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சமுதாயமாக இருக்க முடியும். சோ அப்ப அந்த முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்துதான் ஆகணும். நல்ல முறையில உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையினை நாம் வகுத்துக் கொள்ளுதல். நம்முடைய மாக்கோளமாய் அந்த மதிவிருந்துல ஒரு பாட்டு, அந்த பாட்டினுடைய ஃபர்ஸ்ட் லைன் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க அந்த பாட்டை நான் சொல்றேன். எனக்கு தெரியும், ஆனால் கூட அந்த வார்த்தைகள் மாறாம உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக. பேரறிவு, சிற்றறிவு, புலனறிவு இம்மூன்றும் பிறலாது ஒன்றோடு ஒன்று இணைந்து செயலாகும் அமைப்பின் அளவு ஒக்க. சரிங்களா? பேரறிவு, சிற்றறிவு, புலனறிவு இம்மூன்றும் பிறலாது, தனித்தனி அல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த உயிரறிவையும் பேரறிவையும் தெரியாததுனால எது மட்டுமே வாழ்க்கையை நினைச்சிட்டு இருந்தோம், வெறும் புலனறிவு மட்டுமே. ஆனா இந்த நிலையில இருந்து நம்ம நிச்சயமா பிறழாமல், இந்த மூன்றத்தையும் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காம பிறழாது ஒன்றோடு ஒன்று இணைந்து செயலாகும் சீரமைப்பின் அளவு ஒக்க. எந்த அளவுக்கு இந்த மூணுத்தையும் நீங்க நல்லா முழுமையா புரிந்து கொள்கின்றீர்களோ சிந்தைக்கும், சிந்தைனா என்னுடைய அறிவிற்கும் உடலுக்கும் சிறப்பு உண்டாம். சிந்தைக்கு உண்டு, உடலுக்கு இந்த பேரறிவு தானே என்னிடத்தில் தானே கூடிக்கொண்டிருக்கு. அப்ப இந்த உடலை பாதுகாத்தாதானே அந்த பேரறிவு சிறப்பான முறையில் இருக்க முடியும். அதான் உடம்பினை முன்ன மிகுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அப்ப இந்த உடலை நான் பாதுகாக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணுவோம், காய்கறிக்கும் பண்ணுவோமா இல்லையா? இல்லையா? அப்போ இந்த எந்த அளவிற்கு இந்த மூன்றையும் பேரறிவு, சிற்றறிவு, புலனறிவு இவை மூன்றும் பிறழாது ஒன்றோடு ஒன்று இணைந்து செயலாகும் சீரமைப்பின் அளவு ஒக்க சிந்தைக்கும் உடலுக்கும் சிறப்பு உண்டாம். இனிமையும் அமைதியும் உன் வாழ்வாகும். இதுக்கு மேல ஈஸியா யாராவது சொல்லி கொடுத்துருவாங்களா இந்த உலகத்துல? அருட்தந்தை தவிர. இனிமையும் அமைதியும் உன் வாழ்வாகும். அப்ப நல்ல இனிமையும் அமைதியும் நமக்கு இருக்கணும் அப்படின்னா அது எங்கேயோ இல்லை. எனக்கு அப்பா அம்மா ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கலையே, என் வீட்டுக்காரர் ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கலையே, அல்லது என் குழந்தைங்க எனக்கு என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் வேண்டவே வேண்டாம். இது எல்லாவற்றையுமே முழுமையாக்கக்கூடிய ஒரு அறிவு, பேரறிவு நமக்குள்ளாக இருக்கு. அப்ப இதை நம்ம சரியான விதத்துல புரிந்து கொண்டு நடந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா எங்கேயாவது ஏதாவது குறை இருக்க முடியுமா? இல்லையா? குறை இருக்க முடியாது இல்லையா? ஒரு யங் கப்புள், ஒரு நல்ல அவங்க ரெண்டு பேரும் நல்ல, அதாவது ரொம்ப நாள் விரும்பி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஒரு ரெசார்ட்டுக்கோ எங்கேயோ போறாங்க. அப்படி போகும்போது ஒரு போட்ல போறாங்க. அப்போ அந்த கடல்ல ஒரு புயல் வந்துடுது.
அப்ப அந்த புயல் வந்த போது அந்த போட் ரொம்ப தள்ளாடுது. அப்ப அந்த பொண்ணு வந்து பயங்கரமா புலம்புறான். நான் வந்து உன்னை பிரிஞ்சிடணும் என்னவோ தெரியலையே, அப்படி நான் பிரிஞ்சுட்டா நான் என்ன பண்ணணும், அல்லது நீ என்ன பண்ணணும், ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டோம்னா பரவாயில்ல, ஆனா இப்படி தனித்தனியா இருந்தா நீ என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேசிட்டு வரா. சமயத்துல அழுகிறா. நான் இப்படி எல்லாம் இவ்வளவு கவலைப்படுறேன், இப்படி எல்லாம் பேசுறேன், நீ வந்து அது எதுவுமே இல்லாத மாதிரி அமைதியா இருக்கியே, உனக்கு அப்ப வந்து என்ன பிரியறதுல உனக்கு வந்து இஷ்டமா, நீ வந்து இல்ல இது 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 வந்து உன்னை பாதிக்கவே இல்லையா அப்படின்னு அவனை போயிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். அவனும் கொஞ்ச நேரம் பாக்குறான். அதன் பிறகு என்ன செய்யறான்னா, அவன் ஒரு சின்ன ஒரு கத்தி வச்சிருப்பான். சோ அந்த கத்தியை எடுத்து நேரா அவனோட கழுத்துக்கு நீட்டுவான். அவளோட கழுத்துக்கு நீட்டினோடனே அவன் வந்து கடகடன்னு சிரிப்பான். என்ன நீ, நான் வந்து கத்திய உன் கழுத்து பக்கத்துல வச்சிருக்கேன், நீ வந்து சிரிக்கிற, எப்படி உன்னால சிரிக்க முடியுது அப்படின்னு கேட்டாராம். அப்படின்னு அவன் கேட்டாராம். அப்ப அவன் சொன்னாலாம், அதாவது நீ வந்து என்னை எவ்வளவு ஆழமா நட்பு வச்சிருக்க, எவ்வளவு ஆழமா என்னை விரும்புறங்கிறது எனக்கு தெரியும். அப்படி தெரியும் போது நான் போய் இந்த கத்திக்கு போய் நான் பயப்படுவேனா, நீ வந்து இந்த கத்தியை வச்சுக்கிறதுனால நீ என்ன ஏதோ செஞ்சிட போறியா, நான் போய் இந்த கத்திக்கு போய் பயப்படுவேனா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அவன் சொல்றான், நீ வந்து இப்படி சொல்றல, இது அப்படியே கொஞ்சம் பொருத்திப்பார். இறைவன் என் மேல அளவற்ற அன்பு வச்சிருக்கான். இறைவன் என்ன வந்து படைத்ததே ஒரு பெரிய நோக்கத்திற்காக தான். அப்படிப்பட்ட அருளாளன் எனக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுக்க முடியுமா? ஏதோ வந்தது புயல், இது கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அப்போ நாம அந்த நம்பிக்கையில இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு கூடாது, புயல் மாதிரியே நீயும் கொந்தளிக்கிற மாதிரி நானும் கொந்தளிச்சுட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுல எப்படி என் மேல உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை எப்படி நீ வச்சிருக்கியோ, இதே நம்பிக்கை நீ யார் மேல வைக்கணும்? அதே இறைவன் மேல வையே. கண்டிப்பா அதற்கான என்ன சொல்யூஷனோ அது நிச்சயமா நடக்குமா இல்லையா? அப்ப அதேதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம உயிர் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நம்ம புலனறிவாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையிலிருந்து கொஞ்சம் இந்த மாதிரி மௌனம், நல்ல சிந்தனைகள், நல்ல நம்முடைய அறிவிற்கு ஒரு தெளிவு, இது எல்லாமே எதை கொண்டுதான் நான் ஏற்படுத்திக் கொள்ளணும், நம்முடைய அறிவை கொண்டுதான் நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும். அப்ப இந்த மாதிரி நான் நல்ல முறையில நான் கை கொண்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப அதுதான் எனக்கு ஒரு முழுமையான வாழ்வு, ஒரு முழுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையினை அது ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா? இது இல்லை அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு முழுமை அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு மேகம், ஒரு முழு நிலவு அப்படின்றது நம்ம எவ்வளவு ஒரு ஆசையா பாக்குறோம் இல்லையா? ஒரு மரம் முழுக்க காய் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ஒரு முழுமை அப்படிங்கிறது நம்ம அது எவ்வளவு பேருக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கு. என்னைக்குமே நிறைவடைகின்ற பொழுது நம்ம எல்லை தான் கட்டுவோம். முழுமை அடைகின்ற பொழுது நிரம்ப நிரம்ப அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், வலிஞ்சு ஓடும். ஓடுறது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். இதை நம்ம மட்டுமே வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் முழுமைக்கு வராது இல்லையா? அப்போ அருட்தந்தை ஒரு முழுமையாக இருந்த காரணத்தினாலதான் இப்ப இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதை பத்தி என்ன செஞ்சிட்டு இருக்கோம், யோசித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை. அப்ப நாம நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நல்ல இப்போ ஒரு கடல் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் வந்து ஒரு முழுமை அப்படின்னு சொல்றோம்னா கண்டிப்பா அது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த கடல் தண்ணி என்ன செய்யுது, ஆவியாகுது, மழையாக பெய்யுது, எல்லா உயிர்களுக்கும் என்ன செய்யுது, ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்குதா இல்லையா? அப்ப கடல் ஒரு முழுமையாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். ஒரு நிலவு ஒரு முழுமையான நிலவாக இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். ஒரு சூரியன், இந்த மாதிரி நம்ம அந்த பிரபஞ்சத்துல நம்ம எதை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலும் அவை எல்லாமே இந்த இயற்கையில இருக்கக்கூடிய, நீங்க கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க, இந்த இயற்கையில இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு முழுமையாகத்தான் இருக்கின்றன. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைவுன்னு சொல்லக்கூடியது இல்லை. ஒரு புலி பசிச்சா கூட என்ன செய்யுது, அதை அடிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமேல அதை பத்தி அது சேர்த்த கிடையாது, தின்றதே இல்லை இல்லையா? எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அவ்வளவுதானே அதுங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ அப்ப பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாமே அந்த மாதிரியான ஒரு தன்மையில இருக்கும்போது
அப்போ முழுமை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில இருக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப சாதாரணமா ஒரு மாடு இறந்ததுன்னா கூட அதனுடைய தோல் கூட எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மனிதனோடது எதுக்குமே பயன்படுத்த முடியல. அப்ப இந்த உடலைத்தான் பயன்படுத்த முடியலே தவிர என்னுடைய அறிவு, வியாபக அறிவு, இந்த உடல் இருக்கின்ற வரைக்கும் என்னுடைய அறிவை கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். உங்களுடைய எண்ணத்தை விரிச்சிங்கன்னா போதும். எண்ணத்தை விரித்தகன்று இந்நிலையில் நிலைத்து நிற்க நிற்க இல்லை என்று புலன் கருதும் இருப்பு நிலை அறிவு எய்தும். எல்லையற்ற பரவெளியில் எண்ணத்தை விரித்து அகன்று. எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த உலக போர் அந்த மாதிரி சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கக்கூடாது. இவ்வளோ பார்க்கிறோம், ரஷ்யா, உக்ரைன், இந்த மாதிரி இருக்கக்கூடியது, இந்த பக்கம் இருக்கக்கூடியது, இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல ஆன்மீகமா அந்த உலகம் தலைத்தோங்கட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அறிவுபூர்வமாக என்னுடைய அறிவை விரித்து 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 நான் செயல்படுத்துகின்ற பொழுது அப்ப நிச்சயமா கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு மாற்றம் வருமா இல்லையா? இல்லையா? அப்ப அதுதான் என்னுடைய முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் இருக்கின்ற பொழுதும் நிறைவாக இருப்பேன், அதே சமயத்துல என்னால பலருக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கும் என்னுடைய அறிவிலே முழுமையை என்னால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அத்தகைய ஆற்றல் எனக்குள்ளாக அடக்கமாக இருக்கு. அத முதல்ல நம்முடைய மதிப்பு, நம்முடைய மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லாருக்கும் உடம்பு இருக்கு, மனசு இருக்கு, இது உண்மை. ஆனா அதை மேன்மையாக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கா இல்லையா? அப்ப அதை நான் நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் எனக்கு ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இவ்வளோ உண்மைகள் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, ஒரு கடல், அந்த கடல் தண்ணியில ஒரு உப்பு பொம்மை அப்படியே இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. இறங்கும் போது இறங்க இறங்க என்ன நிகழும்? அப்படியே கரையுமா இல்லையா? டக்குன்னு கரையுமா? டக்குன்னு கரையாது. சரி, இப்ப முதல்ல நான் சொன்ன மாதிரி பேரறிவு, உயிரறிவு மாதிரி நம்ம உப்பு பொம்மை, இந்த உப்பு பொம்மை இறங்கறதுக்கு ரெடியா இருக்கு, கலப்புறுவதற்கு. கலக்க முடியல. இந்த உப்பு பொம்மைக்கு மேல ஒரு கவர் போட்டோம், ஒரு பிளாஸ்டிக் கவரை கட்டிட்டு தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா கரையுமா? என்னதான் தண்ணி வந்து அடிச்சு அடிச்சு அடிச்சாலும் எது தட்டுக்கிட்டே இருக்க? இந்த பிளாஸ்டிக் கவர் தட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அதே அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை. நம்ம பேரறிவு, உயிரறிவு, இதெல்லாம் சுற்றில இருக்கக்கூடிய பிரபஞ்சம் சொல்லக்கூடிய 5 பௌதீகங்கள், இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஒரு உப்பு உண்மையாட்ட இருந்து கரையணும் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சாலும் கூட நம்முடைய பதிவுகள் சொல்லக்கூடிய நம்ம ஒரு உரைய நல்லா மேல போட்டு வச்சுக்கிட்டோம். இதுல இதை விட்டுட்டா அது நம்ம கரைஞ்சிருவோம். அதனால இதை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அது ஒரு கையில நல்ல கெட்டியா பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். இப்ப அதுல இருந்து கொஞ்சம் நம்ம நிச்சயமா அதுல இருந்து நான் விரிக்கின்ற பொழுது அந்த உரையினை நான் விரித்துத்தான் ஆக வேண்டும். அப்படி பிரிக்கின்ற பொழுதுதான், அப்படி அதுல இருந்து நான் உடைகின்ற பொழுதுதான் என்னுடைய அறிவு பேரறிவாக மாற்றும். அது வரைக்கும் என்னுடைய அறிவு என்னவாக மட்டுமே இருக்கும், புலனறிவாக. இதுல என்ன நன்மை அப்படிங்கறத சொல்றேன், நல்ல ஆழமா பதிவித்துக் கொள்ளுங்க. உடம்புல ரொம்ப வலியா, நீங்க ஆராய்ச்சி இதை நீங்க ரிசர்ச் கூட பண்ணி பாருங்க. உடம்புல ரொம்ப வலிக்குதா, எங்கேயாவது ரொம்ப பெயின் இருக்கு, எங்கேயாவது வியாதி இருக்கு, எங்கேயாவது என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா நல்ல உட்கார்ந்து நல்ல தியானம் பண்ணும்போது 5 பௌதீகங்களுடைய கூட்டு தான். இந்த 5 பௌதீகங்கள் தான் இங்க நம்முடைய உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய தோற்றமாக. இன்னும் சொல்ல போனா வெளியில வான்காந்தம் தான் இங்க ஜீவகாந்தமாக. இந்த ஜீவகாந்த இயக்கத்துல ஏதோ ஒரு சில குளறுபடிகள். இப்ப இதை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னா அது வான்காந்தத்தால ஈஸியா முடியும். நம்ம மருந்து மாத்திரை நம்பிட்டு இருக்கோம், அதை விட எதனால ஈஸியா முடியும், வான்காந்தத்தினால ஈஸியா முடியும்.
அப்ப இந்த வான்காந்த ஆற்றல் எனக்குள்ளாக நல்ல ஊடுருவி இந்த இயக்கத்தினை அது சீர்படுத்தட்டும் அப்படின்னு நல்லா உணர்ந்து தொடர்ந்து கொஞ்சம் செய்துட்டே வாங்க. நல்ல மாற்றத்தினை எதிர்பார்க்க முடியும். அப்போ இந்த வான்காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியத உடலுக்குள்ளாக ஊடுருவ நல்ல முறையில அனுமதிப்பதற்கான பயிற்சி முறைகள் தான் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, நம்ம செய்யக்கூடிய நித்தியானந்தம். அப்ப இதனுடைய நுட்பத்தை நம்ம உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். அதே சமயத்துல புலனடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா வரும். ஏன்னா நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல்கள் வெறும் உணவுல மட்டும் இல்ல, நமக்கு தெரியல காற்று, கோள்கள், பூமியினுடைய அட்டாமிக் ஃபியூஷன், இதுல இருந்தெல்லாம் நமக்கு உணவு இல்லையா, கோள்கள் இருந்தெல்லாம் நமக்கு தெரியுதா இல்லையா உடலுக்கு தேவையான ஆற்றல். அப்ப இது எல்லாத்தையும் நான் நல்லா உள்ள ஃபில்பில் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அப்ப எனக்கு இதுல ஒரு தெளிதல் கிடைக்குமா இல்லையா? அப்ப நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு நல்ல அட்டமைஸ் ஆகி அதுக்கு தவறு இல்லாத அளவிற்கும் என்னை நான் நல்ல முறையில மேம்படுத்திக் கொள்ள முடியும். சோ எல்லா வகைகளையும் பாத்தீங்கன்னா ஒரு மேன்மை அல்லது ஒரு முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியதை என்னுடைய அறிவிலே நான் ஏதாவது ஒரு விதத்துல நான் நல்ல முறையில பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மட்டும் நீங்க நல்ல பூரணமாக நல்ல வியாபகமாக அறிவை வீர்த்து நல்ல முறையில வைத்துக் கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா நம்முடைய உடல், இந்த மனம், என்னுடைய உயிர், என்னுடைய கருமையம், இது எல்லாமே அந்த அறிவினுடைய ஒரு அடிப்படை தான். அந்த அறிவே தான் நம்மிடத்துல மலர்ந்து நிற்கக்கூடிய தன்மையை நல்ல உணர்வாக பெறுகின்ற பொழுது அப்போ என்னுடைய உடல், மனம் எல்லாமே தூய்மை பெறும், முழுமையடையும். அப்ப நம்முடைய வாழ்க்கையே ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை நிலையாக நம்மால மாற்றி எடுத்துக் கொள்ள முடியும். சோ அப்ப நல்ல அந்த ஒரு சிந்தனையோடு ஒரு செகண்ட் எழுந்துட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நித்தியானந்தம் பண்ணிட்டு முடிச்சிடலாம். வாழ்க்கை வளமுடன். ஆமா ஒரு நிமிஷம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கக்கூடியதான். ஏன் நம்ம அந்த இன்டர்வல் கொடுக்கணும்? நான் பேசாத போது இறைவன் பேசுகின்றான். ஏன் நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா? இறைவன் பேசுறதுக்கு நம்ம ஏன் இடம் கொடுக்கணும் இல்லையா? அந்த கேள்வி இருக்கா இல்லையா? இப்ப நம்ம தொடர்ந்து எழுதுறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுக்குறோம்ல. கேப் கொடுத்தாதான் என்ன செய்யும், நமக்கு புரியும். கேப் கொடுக்காம எழுதிட்டே போனா அது எதுவுமே என்ன நம்ம பண்ணிருக்கோங்கிறது நமக்கு புரியாது இல்லையா? அதுதான் நம்முடைய மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட. அப்போ நம்ம என்ன கற்றுக்கொண்டோமோ அதை வாழ்க்கையில கடைபிடிப்பது ஒவ்வொருவருக்கும். இப்ப நம்ம கல்யாணமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், நீங்க இருக்கீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கண்டிப்பா அனுபவங்கள் அப்படிங்கிறது அவங்கவுங்க ஃபேமிலியை ஒட்டி அவங்கவுங்க பழகக்கூடிய சூழ்நிலை அதை ஒட்டி இருக்கும்.
அதுல எனக்கு ரொம்ப அருட்தந்தையினுடைய வாழ்வியல், நிச்சயமா நம்முடைய மனவளக்கலை அப்படிங்கிறது வாழ்வியல் தான். அதுல அவர் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்தையுமே 100% அப்படியே கொஞ்சம் நம்முடையதாக்கி கொள்ளணும். அது எல்லா வகைகளிலும் அருளிலையும் சரி பொருளையும் சரி உயர்வினை கொடுக்கக்கூடிய. அதுல வந்து உங்களுக்கு எல்லா அளவு கூட உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. நம்முடைய உழைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. ஆனா அதுல ஒரு நிறைவோட அதே சமயத்துல ஒரு முழுமையான ஒரு வாழ்வினையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது நம்முடைய மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவங்கள் அப்படிங்கிறத நம்ம ஏன் தெளிவாக்கி கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம யூஸ்வலா நம்ம ஒரு 6th 7th நம்ம எல்லாம் அப்படி படிக்கும் போது கஷ்டப்பட்டு தான் அதெல்லாம் படிப்போம் இல்லையா? ஒரு +1 எதுவா இருந்தாலும் சரி, படிப்புனால அது கஷ்டங்கிற மாதிரி அப்படிதானே நம்ம படிக்கிற காலத்துல அந்த மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையனோட புக் எடுத்தா நமக்கு எவ்வளவு ஈஸியா புரியுது. அப்ப நமக்கு புரியல, ஆனா இப்ப நமக்கு எவ்வளவு ஈஸியா புரியுது. நம்ம ஈஸியா சொல்லி, இது நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஈஸியா நம்ம சொல்லி கொடுத்துறோம்ல. அப்போ நமக்கு அப்ப அந்த அளவு அறிவு முதிர்ச்சி இல்லை. அதனால நமக்கு அது வந்து ரொம்ப சிரமமா தெரிஞ்சது. இப்ப வந்து நமக்கு அது ஓரளவு இது கொஞ்சம் சரியா இருக்கு. சரி பண்ணி வாழ்க்கை வளர்க்க வாழ்க்கை வளர்க்க கொஞ்சம் சவுண்ட் இல்ல போர் கேக்குதுன்னா விட்டுலாம். போர் 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 கேக்குதுங்களாங்க. போர் போர் வாழ்க்கை வளமுட கேக்குது இல்லைங்களா? எக்கோ இல்லாம வாழ்க்கை வளமுட. அப்ப நம்முடைய வாழ்க்கையை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக நம்ம ஒவ்வொருவரும் மாற்றி அமைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்லி நினைக்கிறோம். அப்ப அதற்கு நம்முடைய மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியதுல நமக்கு ஓரளவு தத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நமக்கு புரியும். முந்தையோர்கள் அகதவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். அப்ப இந்த மாதிரி நமக்கு சரியான விதத்துல புரிய வைப்பதற்கு நமக்கு சரியான ஒரு வார்த்தைகளோ அல்லது சரியான ஊடகங்களோ இல்லாத காரணத்தினால நமக்கு சரியா புரிய வைக்க இயலவில்லை. இப்ப நம்ம இந்த விஞ்ஞான யுகத்துல நம்ம நிச்சயமா நம்மள உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது கண்டிப்பா முடியக்கூடிய காரியம். அதுலயும் நம்ம மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது 4 அங்கங்கள்: தவம், தற்சோதனை, குணநல பேரு, முழுமை பேரு அப்படின்னு சொல்லக்கூடியதுடைய 4 அங்கங்கள். ஒரு ஸ்டேஜா நம்ம இப்ப தவம், அடுத்தது இன்ட்ராஸ்பெக்ஷன் தற்சோதனை, அடுத்தது குணநல பேரு, அதன் பிறகுதான் முழுமை பேரு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப குணநல பேரு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அது ஏதோ பர்சனாலிட்டி அப்படின்றதுதான் அதனுடைய மீனிங். பட் அது வந்து
அது ஒரு தெய்வீகமானது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த குணநல பேரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவருடைய அகத்துல இருக்கக்கூடிய ஒரு மாறுபாட்டினை நிகழ்த்தக்கூடியதுதான் குணநல பேரு. பர்சனாலிட்டி அப்படின்னா வெறுமன புறத்தோற்றம் மட்டும் கிடையாது. அகத்துல நமக்கு மாற்றம் வருகின்ற பொழுதுதான் நீங்க உண்மையான முழுமையினை ருசிக்க முடியும். இப்ப நம்ம இன்னொரு விஷயம் இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க அதை நோக்கி நகருகின்ற பொழுது அந்த முழுமை தானாக நிரம்பும். இதுவும் ஒண்ணு ஒரு அது எப்படி அவரவர்களாக தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், நம்ம இது ஒரு ஒரு இது ஒரு அடுக்கு அல்லது இது ஒரு அணுத்துகளினுடைய ஒரு கூட்டம். இப்ப இது அப்படியே கலப்பது, இது அப்படியே இந்த நிகழ்வுல இந்த 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 தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமா பிரியதான் போகுது. அப்ப நான் வாழுகின்ற காலத்திலேயே நான் வேறு அல்ல, அது வேறு அல்ல என்று சொல்லக்கூடியத நான் உணரணும் என்று சொல்லக்கூடிய நிலையில நீங்க அந்த எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், அது தானா அமையும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதி நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நீங்க எந்த எஃபோர்ட்டும் எடுக்கவே தேவையில்லை இல்லையா, தானாக உணர்வதாகும். அப்ப நம்ம அதுக்கு பிராக்டிஸ் தான். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி உன்னில் நான் லயமாகி விழிப்பில் உந்தன் உறவினிலே பேரின்பம் காணுகின்றேன் இல்லையா. இதெல்லாம் உணர்ந்து எழுதியவை. சோ அது எல்லாத்தையுமே நம்மால என்ன செய்ய முடியும், கண்டிப்பா நுகர முடியும். இப்படி இத நம்ம கொஞ்சம் நம்முடைய அறிவிற்கு நீங்க இதை உங்களுடைய சிந்தனையாக நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அதற்கான விடை உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஏன்னா எல்லாரிடமும் இருக்கக்கூடியது ஒரு அறிவு பொதுவானதான். இது எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதே இல்லவே இல்லை. ஏன்னா சரியான ஒரு மார்க்கம் அல்லது சரியாக புரிய வைக்கக்கூடியவர்கள் இல்லாத காரணத்தினால நமக்கு அது புதியதாக தெரிகின்றது. அதனால இது அப்படி ஒன்றும் பெரிய உண்மையிலேயே வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும். வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது இல்லையா. அப்ப அது நம்முடைய அறிவை கொண்டே நம்ம நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள முடியும். அப்படி அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுதுதான் நம்முடைய குணநலன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல மாற்றம் வரும். ஏன் மாற்றம் வரணும் அப்படின்னா, என்னுடையது ஃப்ராக்ஷன், இந்த ஃப்ராக்ஷனுக்கும் முழுமைதான் ஃப்ராக்ஷனா வந்திருக்கு. ஆனா இந்த ஃப்ராக்ஷன் எல்லை கட்டி 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 அல்லது மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இயங்கி இயங்கி நிறைய இந்த ஃப்ராக்ஷன்ல நிறைய தேவையில்லாதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கா இல்லையா. அப்ப கொஞ்சமாவது நான் முழுமை அடையணும்னா இத கொஞ்சமாவது இது எல்லாத்தையும் நான் எடுத்தாதானே அந்த முழுமையை நோக்கி போக முடியும். எடுக்காமையே நான் போகணும் அப்படின்னா எப்படி அது கூட மெர்ஜ் ஆக முடியும். அதனால அது கொஞ்சம் நம்ம அந்த குணநல பேரு என்னுடைய தரத்தினை நான் உயர்த்தி கொள்வது. அப்ப அதுக்கு எனக்கு நல்ல கிடைச்சிருக்கக்கூடிய ஆப்ஷன் தவம், தற்சோதனை, பயிற்சி முறைகள் என்று சொல்லக்கூடியது. அப்ப இதை நான் நல்ல கரெக்டான முறையில நான் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா அந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியத
நம்மால அடைய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நம்ம இந்த தத்துவ விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியதாக. சரி, இப்ப நம்ம ஈவினிங் செஷன் காலையில நம்ம பார்த்த மாதிரி நம்ம ஒரு 2 வேர்டு, அந்த வேர்டுக்கான விளக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம பார்த்தோம். ஸோ அது நமக்கு வாழ்க்கையில நமக்கு ஒரு முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கையில அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த பிறவியினுடைய ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அதுல நம்ம இங்க ஒரு சகோதரி அதாவது அவங்க கேட்டாங்க, அம்மா கிட்ட கேட்டாங்க, அதாவது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தி. இல்லம்மா நான் அதுக்காக சொல்ல, அதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நமக்கு இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் யாருக்கும் எல்லாம் தெரிஞ்சதே கிடையவே கிடையாது. எனக்கு உண்மையில சொல்ல போனா உங்க எல்லாத்த விட நான் ரொம்ப தாழ்த்திக்க கூடாது அப்படின்றது அந்த மாதிரில, அதாவது சூழ்நிலைகள். காலையில எழுந்தா அடுத்தடுத்து வரிசையா பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. கொஞ்ச நாள் முன்னாடி பிசினஸ் ஆரம்பிச்சு இப்ப குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதனால அதையும் குறை இல்லை. அதனால நல்ல தியானம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்ல வந்து இப்ப நம்ம காலையில செஷன் நம்ம அதை பார்த்த மாதிரியே இப்ப நம்ம அந்த முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப நம்ம நம்முடைய அந்த அறிவை பற்றி தான் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ நல்ல எல்லாருமே தெரிந்தவர்களுக்கு மீண்டும் அது நல்ல ஒரு அழுத்தமான பதிவாக மாறட்டும், தெரியாதவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு இதுவா மாறட்டும். சரியா? வாழ்க்கை வளமுடன். இப்ப நம்ம மத்தியான செஷன் நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க கரெக்டா 3:30க்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கனால பஞ்சேந்திரிய தவம் கொஞ்ச நேரம் ஸ்பீச்சை முடிச்சுட்டு வச்சுக்கலாமா? யாரும் தூங்க மாட்டீங்கல்ல? நான் கேள்வி கேட்பேன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே. சரியா? கேள்விக்கு பதில் சொன்னாதான் ஐயா கதவை திறந்து விடுவாரு. இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணிடுவாரு, கதவை திறக்க மாட்டாரு, எல்லாரும் இங்கே உட்கார வச்சுடுவாரு. ஓகேவா? அதனால யாரும் என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. தூக்கெல்லாம் வராது அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லணும். அடுத்தது நீங்க தூங்குற மாதிரி பேசுனீங்கன்னா நாங்கெல்லாம் தூக்கி விழுந்துருவோம்னு சொல்லணும் இல்லையா? வாழ்க்கை. இப்ப நம்ம பூர்வீக நிலை அப்படிங்கிறது நம்ம அதை கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்பட்டதில்ல, படிச்சிருக்கீங்களா? எங்க வருது சொல்லுங்க. நீங்க தான் யாரும் மௌனமா இல்லை, எல்லாரும் எல்லாம் பேசுறீங்கல்ல, சொல்லுங்க. பூர்வீக நிலை எந்த பாட்டுல வருது? அப்பா யாருமா சொன்னது? சூப்பர்மா, வாழ்க்கை வளமுடன். குரு வணக்க பாடல்ல வருதுல்ல, பூர்வ நிலை அறிவறிய துரியம். அப்ப என்ன பூர்வ நிலை? எது நம்மோட பூர்வீகம்? இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இல்லையா? இப்ப நம்ம சாதாரணமா நம்ம இருக்கோம், இப்ப நம்ம சென்னையில இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பூர்வீகம் எது அப்படின்னு கேட்டா நம்ம சொல்றோம்ல, தஞ்சாவூர், திருநெல்வேலி, மதுரை அப்படின்லாம் சொல்றோம்ல. அப்ப சொல்லும் போதே நமக்கு எவ்வளவு ஐயோ நம்ம பூர்வீகம் நினைக்கும் போதே எப்படி இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது யாராவது ஒருத்தர் அந்த ஊர்க்காரங்கன்னு கேட்டு நானும் அந்த ஊர் தான் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப இன்னும் அவ்வளவுதான். ஒரு 1/2 மணி நேரம் நம்ம என்ன செய்வோம், நம்ம ஊர் பெருமை பத்தி பேசி தீர்த்துக்கோமா இல்லையா? அப்ப நம்ம எல்லாருடைய பூர்வீகமும் எதுதான்? இறைநிலை தான். அப்ப கண்டிப்பா அந்த பூர்வீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இல்லையா? அப்ப நமக்கு துரியம் கொடுத்ததே எதுக்காக தான்? பூர்வீக நிலையறிய துரியம் தந்து. அப்ப நம்ம பூர்வீக நிலை அறிஞ்சுக்கிட்டோமா? உலகியலா பூர்வீகம், சொந்த பூர்வீகத்தை நினைச்சாலே இவ்வளவு சந்தோஷம்னா அப்ப உண்மையான பூர்வீகம் நமக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா நிறைவேறி தானே கொடுக்கும் இல்லையா? அப்ப அது நம்ம கண்டிப்பா நம்ம எது பூர்வீக நிலையில வானவெளி வீடு என்ற வலிமை மிக்க பேராதார வாழ்வு அடைந்தே. வானவெளி என்ற பேராதார மிக்க வலிமையான வாழ்வு அடைந்தேன். அதுவரைக்கும் மோன வெளியை மறந்தே
அந்த மோனவெளி அப்படின்னு சொல்லக்கூடியத மறந்து போச்சு. மறந்து இந்த மூச்சு விடக்கூடியதான் நான் உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நினைச்சு கொண்டிருந்தேன். இனி என்ன, இரண்டிடமும் ஒன்றே, இதுவும் ஒண்ணுதான் அதுவும் ஒண்ணுதான், இரண்டிடமும் ஒன்றே. அங்கே போன பின்னர் நிலைத்த பின்னர் உணர்ந்து கொண்டே பூர்வீக நிலை அன்று புதிது அல்ல. இந்த இறைநிலை உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே போன பின்னர் நிலைத்த பின்னர் உணர்ந்து கொண்டே பூர்வீக நிலை, அது என்னுடைய பூர்வீகம், புதிது அல்ல. எனக்கு இது புதுசு, நம்மதுதான் இப்ப இது புதுசா தெரியுது, ஆனா அது உண்மையிலேயே அது புதிது அல்ல, அதுதான் நம்முடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக. சரி, அப்ப அது அருட்தந்தையினுடைய ஒரு பங்கு அதுல என்ன அப்படின்னா, ஒரு விஞ்ஞான பூர்வமாக நமக்கு கொடுத்திருக்க கூடியதுதான் அது. நம்ம சயின்ஸ்ல நம்ம இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று இயக்கம், இன்னொன்று இருப்பு. அதானே நம்ம என்னோட கண்ணுக்கு எட்டியதெல்லாம், நான் பார்க்கக்கூடியதெல்லாம் இது பார்க்கக்கூடிய பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் இதையும் தாண்டி என்ன இருக்குன்னு சொல்றோம், சுத்த வெளி அல்லது இருப்பு நிலை அப்படின்னு சொல்றோமா இல்லையா? சரி, அப்ப இயக்கம் அற்ற பிரபஞ்சம் இப்ப ரெண்டா பிரிச்சுக்கோமா. ஒன்று இயங்குகின்ற பிரபஞ்சம், இன்னொன்று இயக்கமற்ற பிரபஞ்சம். இப்ப இயங்குகின்ற பிரபஞ்சம் நம்ம ஒத்துக்கிறோம், இயக்கமற்றதுங்கிறத ஒத்துக்க முடியாது, அல்லது நம்மால உணர்ந்து கொள்ள முடியல, அல்லது இருக்கா இல்லையான்னு தெரியல இல்லையா? ஏதோ ஒரு டவுட் நமக்குள்ள இருக்கா இல்லையா? சரி, இப்ப நம்ம சயின்ஸ்ல நம்ம சொல்றோம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜின்னு. பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னா இருப்பு, இருப்பு. பொட்டன்ஷியல்னா இருப்பு, கைனெட்டிக்னா இயக்கம். அப்ப இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கிறதுனால தான் கைனெட்டிக் இயங்க முடியுது இல்லைங்களா? இப்ப நானே ஒரு ட்ரெயின் நல்லா வேகமா போகணும்னா தண்டவாளம் எப்படி இருக்கணும்? அசையாம இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். ஃபேன் நல்லா வேகமா சுத்தணும்னா ராட் எப்படி இருக்கணும்? அசையாம இருக்கணும். வண்டி நல்ல சக்கரம் வேகமா சுத்தணும்னா அச்சாணி கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ கான்ஸ்டன்டா ஒரு பொருள் இருந்தாதான் இயங்குகிற பொருள் என்ன செய்ய முடியும்? இயங்க முடியும். அப்போ கைனெட்டிக்கா ஒரு பொருள் இயங்குகிறது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அந்த இயங்குகிறதனுடைய அடிப்படை அல்லது பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இயக்கம் அற்றதாக இருக்கத்தான் வேண்டும். அப்பதான் இயங்குகிற பொருள் இயங்க முடியும். அல்லது இன்னும் நல்லா சொல்லணும்னா அந்த இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலையே அந்த இயக்கம் அற்ற பொருள் தான் கொடுக்குது இல்லையா? சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியதே தான் கைனெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இயங்கக்கூடியதாக மாறி நிற்கின்றது. இயங்குகிற எந்த பொருளுமே இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடைசி வரைக்கும் இருக்காது. அந்த பொருள் கண்டிப்பா என்ன ஸ்டேஜுக்கு போய் ஆகணும்? இயக்கமற்றதுக்கு போய் தான் ஆகணும். அப்ப இயக்கமற்றதுக்கு அப்படின்னு சொல்லும் போதே அதை நான் கைனெட்டிக்னு சொல்ல முடியாது, என்னன்னு சொல்லி ஆகணும், பொட்டன்ஷியல் தான் சொல்லி ஆகணும். புரியுதுங்களா? ஒரு பொருள் இயக்கம், இயக்கமா இருக்கக்கூடிய எந்த பொருளும் இயக்கமாவே இருக்காது. இப்ப நம்மளே இருக்கோம்னா நம்ம ஒரு இயக்கம் தானே, குழந்தையா இருந்தோம், பெரியவங்களாகிறோம், திருப்பி மீண்டும் எங்க போறோம்? இயக்கமற்றதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போறோம். அப்ப நான் அப்ப இயக்கமற்றதுன்னு சொல்லும் போது இயக்கம்னு சொல்ல முடியாது இல்லையா? சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அதுவேதான் கைனெட்டிக்கா கன்வர்ஷன். திருப்பி எகைன் கைனெட்டிக்கா இருக்கக்கூடிய எல்லாமே எதுக்குதான் வந்தாகணும்? பொட்டன்ஷியலுக்கு வந்தவா ஆகணும். So the energy can be neither created nor destroyed. ஒரு வகை ஆற்றல் மறையுமாயின் அது பிரிதொரு வகையில் வெளித்தோன்றும். The energy ஒரு வகை ஒன்று பொட்டன்ஷியலா இருந்தது ஒரு பீரியட்,
கைனெட்டிக் ஆஃப் கன்வர்ஷன் ஆனது ஒரு பீரியட், திருப்பி எகைன் இட் வில் கன்வர்ட் இன்டு பொட்டன்ஷியல். சோ ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றல் மறையுமாயின் அது பெரிதொரு வகையில் வெளித்தோன்றும். இதுதானே சயின்ஸ், இதுதானே ஒரு பேசிக் இல்லையா? அப்போ இப்ப கொஞ்சம் பாருங்க, நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது, பெயர்கள் எல்லாம் நிகழ்ச்சிக்கே, பொருளுக்கு அல்ல. பெருவெளியே உண்மை பொருள். மெய்யுணர்ந்து உயர்வடைவீர், உயர்வு உடையீர். சரியா? உணர்ந்த உண்மை. இந்த பாடல் நம்ம இதுல இருக்கு, ஞான கலந்தத்துல. பெருவெளியே உண்மை பெயர்கள் எல்லாம், சாரி, பெயர்கள் எல்லாம் நிகழ்ச்சிகட்கே, பொருளுக்கல்ல. பேர் கொடுத்துருக்கோம்னா அது எல்லாத்துமே இருக்கு, பொருளுக்கு தான், நிகழ்ச்சிகளுக்கு தான். பொருள் அப்படின்னு சொன்னாலே என்னதான்? பெருவெளியே உண்மை பொருள். பொருள் அப்படின்னு சொன்னாலே என்றைக்குமே மாறாம கான்ஸ்டன்டா இருக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்ல நம்ம கொடுக்கிறோம். அப்ப நம்ம இங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நம்ம இருப்பு நிலை அப்படின்னு சொல்றோம். கைனெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இயங்கக்கூடிய பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப இது இயக்கங்கள் எல்லாவற்றிற்குமே ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம இங்க சுத்தவெளின்னு சொல்லலாம், நேச்சர்னு சொல்லலாம், வெட்டவெளின்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம். நீங்க என்ன பேர் வேணா, அல்லான்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் நீங்க பேர் கொடுத்துக்கோங்க. சோ அப்ப இதுதான். அப்போ இருப்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இயக்கமாக மலர்ந்து நிற்கின்ற பொழுது, இந்த இயக்கம் இந்த திருப்பி மீண்டும் நிறைவடைகின்ற பொழுது இயக்கமற்ற தன்மை. சோ இப்ப எந்த விதத்திலையும் ஆற்றல் இழப்பீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இல்ல. சோ அப்ப அதனால இறைவன் ஒரு அச்சய பொருள், பூரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனுடைய ஒரு தன்மை அப்படின்னு சொன்னா, பூரணமாகவே எப்பவுமே நிறைவாகவே பூரணமாகவே இருக்கு அப்படின்னு சொன்னா, எடுக்கிறது எல்லாமே மீண்டும் எங்கேதான் போய் மெச்சாகுது, அங்கேதான் பூரணத்தையே தான் மெச்சாகுது. அப்ப அதனால எந்த விதமான எடுத்ததுனால குறைதலும் இல்லை, மீண்டும் அதோட மெச்சாததுனால கூடுதலும் இல்லை. என்ன இருந்ததோ அதுவேதான் இங்க கன்வர்ஷன் ஆயிருக்கு. ஒரே ஒரு ஃபார்முலா, அது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். உள்ளது, உள்ளது, மலர்ந்தது, உலகங்களாய் உயிர்களாய். உள்ளது, மலர்ந்தது, உலகங்களாய் உயிர்களாய். மீண்டும் உலகங்களும் உயிர்களும் எந்த ஸ்டேஜுக்கு போகுது? எந்த ஸ்டேஜ் போய் தான் ஆகணும்? உள்ளதுன்ற ஸ்டேஜ் போய் தான் ஆகணும் இல்லையா? அப்படியே உலகங்களாவும் உயிர்களாவும் கடைசி வரைக்கும் இருக்கவே முடியாது. மீண்டும் அந்த ஸ்டேஜ்ல அது போய் தான் ஆகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னு சொன்னா எங்கேயும் ஆற்றல் இழப்பீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை. சோ அதனால இறைவன் ஒரு அச்சய பொருள், அது ஒரு பூரண பொருள். எடுக்க எடுக்க அங்க குறையாது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எந்த எடுக்க எடுக்க நம்ம குறையாதுன்னா இன்னொரு பக்கம் அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கேன், மெச்சாகிட்டே இருக்கு இல்லையா? அதனால எந்த விதமான கூடுதலும் இல்லை, குறைதலும் இல்லை. அப்ப வற்றா இருப்பு, அதுக்கு பேர் தான் அழகான தமிழ் பெயர் வற்றா இருப்பு. பூரணம் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு, அச்சயம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அதே போலதான் பேராற்றல், பேரறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம். இப்போ நம்ம பேரறிவு, இப்ப அது ஒரு நல்ல ஒரு டோட்டல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப அதுல இருந்துதான் நம்ம அணு அப்படின்னு சொல்லக்கூடியது தோன்றியதாக. அப்ப அணு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி அதுல இருந்து வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமா பாத்தீங்கன்னா, இப்ப எப்பாவது நீங்க உங்களுக்கு நமக்கு நல்ல ரெஸ்ட், அன்னைக்கு எந்த வேலையுமே இல்லை, நமக்கு ஒரு நல்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதன் பிறகு எதுவும் வேலை இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சோம்பேறித்தனமா இருக்கும்ல. சோம்பேறித்தனம்னு சொல்றதை விட ஏதாவது
போய் ஒண்ணு ஏதாவது செல்ஃபோன் நோண்டுவோம், இல்ல ஏதாவது மொட்டை மாடியில போய் ஏதாவது ஒண்ணு பார்ப்போம், இல்ல வேற ஏதாவது ஒண்ணு வேலையை நம்ம நாமளா பார்த்து கிரியேட் பண்ணி செய்வோம். ஏன் நம்ம அந்த மாதிரி செய்யறோம்? ஆற்றல், நம்ம ஒரு ஆற்றல். அப்ப இந்த ஆற்றல் கொஞ்சம் நல்லா திணிவு ஆச்சு. திணிவான ஆற்றலை ஏதாவது ஒரு வகையில நம்ம கொஞ்சம் எக்ஸாஸ்ட் பண்ணிடணும். பண்ணிட்டா மீண்டும் நமக்கு இயக்கம் சரிப்பட்டு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதற்குள்ளாக அதான் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். தன்னிருக்கம் நமக்குள்ள நாமே ஒரு சாதாரண ரொம்ப ரொம்ப லைஃப் பீரியட் நம்மளோட எவ்வளவு 120 வருஷம் இல்லையா? அப்ப ஒரு 120 வருஷம் லைஃப் பீரியட் இருக்கக்கூடிய நமக்கே ஒரு ஆற்றல் கொஞ்சம் ஒரு திணிவு ஆச்சு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு செயல் மலர்தா இல்லையா? அப்போ டோட்டல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அதுக்கு எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப நம்ம அந்த பேரறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருப்பு நிலையே தான் அப்ப தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டினால அப்ப அணுத்திரை துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக அப்ப நம்ம இப்போ ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப அந்த ஃபேன் நல்லா எவ்வளவு ஸ்பீடா சுத்துது பாக்குறதுக்கு. ஆனா அதனுடைய சென்டர்ல என்ன இருக்கு? ஒரு புள்ளி. அந்த புள்ளியில இந்த அசைவே தெரியாது இல்லையா? where there is a point there is no motion at all. ஒரு இடத்துல அந்த ஒரு புள்ளியில கொஞ்சம் கூட என்னவே இருக்காது, இயக்கமே இருக்காது. அப்ப அந்த இயக்கம் அற்றதாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த ஃபேனினுடைய ஒரு கண்ட்ரோல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கக்கூடிய இடம். அப்போ நம்ம அந்த காட்ஸ் பார்ட்டிக்கல் இறை துகள், அந்த இறை துகளினுடைய கூட்டா இருக்கக்கூடிய விண் துகள் எதுவாக எடுத்துக்கொண்டாலும் இயக்கம் அப்படின்னு சொல்லி எந்த பொருளாக இருந்தாலும் அந்த இயக்கத்திற்கு ஒரு மையம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு. அந்த மையத்துல என்ன இல்லை? இயக்கம் இல்லை. அந்த இயக்கம் அற்றது அப்படின்னு சொன்னாலே அது அறிவு. ஏன்னா இறைவனுடைய தன்மையே அறிவுதான். அப்ப இது எதை ஒட்டியதாக? இயக்கமாக கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த இயக்கத்தினுடைய மையத்துல இறைவன் அறிவாக அமர்ந்து கொண்டு இந்த இயக்கத்தினை என்ன செய்யக்கூடிய ஆற்றல்? வழி நடத்தக்கூடிய ஒரு பேராற்றலாக. அப்ப இந்த உடல் வரைக்கும் அல்லது இந்த பொருள் வரைக்கும் ஒரு எல்லை கட்டிய தன்மையில அதனுடைய மையத்துல அறிவு. அப்ப அதுக்கு எது வரைக்கும் தெரியும்? இந்த உடல் வரைக்கும் தான் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை. இந்த ஆற்றலே, இந்த இயக்கமே எதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்? இறைவனுடைய ஒரு தன்மாற்றம் தான். அப்ப இதனுடைய மையத்தில் இருக்கக்கூடியது இதையும் உணர்ந்து கொள்ளும், அதையும் உணர்ந்து கொள்ள முடியும். எல்லாற்றையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஆனா நம்ம தான் எது வரைக்கும் பழக்கி வச்சிருக்கோம்? இந்த ஆப்ஜெக்ட் வரைக்கும் பழக்கி வச்சிருக்கக்கூடிய காரணத்தினால அப்ப நம்ம இதுலயே நமக்கு திருப்பி திருப்பி அந்த அறிவை பழக்கின காரணத்தினால நமக்கு எதை பற்றி தெரியல, அந்த ஒரு இருப்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு காரணம். அதனால அப்ப அந்த நிலையில இருந்து நம்ம கொஞ்சம் நல்ல அதை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, ஏன் நான் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய அறிவிற்கும் நான் இறைநிலையினுடைய தன்மைகள் என்னவோ, பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, காலம் அப்படின்லாம் சொல்றோம்ல, இத்துணை தன்மைகளும் என்னுடைய சிற்றறிவுக்குள்ளாகவும் அடக்கமாக இருக்கு. புரை அறிவை விரித்தால் கொள்ளலாம் புனைவில்லை இல்லையா? நான் தான் என்னுடைய அறிவை குறைவா வச்சுட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால எனக்கு அந்த பேரறிவினுடைய உண்மை எனக்கு புரியல. அப்படி புரியாதனால நமக்கு நாமே நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? நம்மளால முடியாது, நான் எங்க போய் பேசுறது, நான் போய் எங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம தான். ஆனா கொஞ்சம் புரை அறிவை கொஞ்சம் நம்ம அந்த பவுண்டரியில இருந்து வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னா
அப்ப நமக்குள்ளாகவும் அவ்வளோ ஆற்றல்கள் அடங்கி இருக்கு. அப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? எதையும் செய்ய முடியும், எந்த வயதிலையும் செய்ய முடியும். நம்ம கொஞ்சம் இது எல்லாத்தையுமே சரிப்படுத்தி கொண்டோம், நல்ல பயிற்சி முறைகள், நல்ல இது எல்லாத்தையுமே நம்ம செய்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா கொஞ்சம் கூட தளர்வு இல்லாமல் நல்ல அருட்தந்தை மாதிரியே வாழுகின்ற காலம் வரைக்கும் நாமும் நல்ல முறையில வாழ்ந்து, நம்ம வாழ தெரியாதவர்களுக்கும் என்ன செய்ய முடியும்? நம்ம நல்ல வழிகாட்டியாக நம்மால நம்முடைய வாழ்க்கை தரத்தை அமைத்துக் கொள்ள முடியும். முடியும் சொல்றதோட முடிக்க வேண்டும், அதுதான் என்னுடைய பொறுத்த வரைக்கும், இல்லையா? நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்ல விட, நம்ம கண்டிப்பா அந்த நிலையினால கடைபிடித்து நிச்சயமா நடத்தி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களை அறியாமலே நம்ம பயிற்சி பண்ணணும், நல்லா பண்ணணும், புலன் அடக்கம் அப்படின்னு சொல்லக்கூட கண்டிப்பா தேவை. இது இல்லை, இனி என்னுடைய எண்ணத்தை நான் இப்படி மாற்றி அமைத்துக் கொள்ளணும், இனி இப்படிதான் நான் என்னுடைய செயல்பாட்டினை அமைத்துக் கொள்ளணும். ஒரு 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 சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்ல கூட, இப்போ நம்ம ஒரு ஒரு ரொம்ப சாதாரணமா மகிழ் சொல்வாங்க, அதாவது ஒழுக்கம் அது துன்பம் எல்லா அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழ்தல் ஆகும். அதாவது ஒழுக்கம்னா நம்ம என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அப்பா. தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எல்லாரும் பரிச்சை எழுதுற மாதிரி நம்ம கரெக்டா பாட்டை எழுதிடுவோம், இல்லையா? ஒழுக்கம்னா இங்க ஒரு நுட்பம் வச்சிருக்காரு பாருங்க கிருஷ்ண சாந்தி. ஒழுக்கமது துன்பம் எல்லா அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழ்தலாகும். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் ஒரு நாள் முழுக்க அழுதேன் இந்த ஒரு வார்த்தைக்காக. உணர்ச்சிகளை சீர் செய்து வாழ்தலாகும். ஏதேனும் இப்ப நம்ம வீட்டுல நான் இருக்கேன், மருமக இருக்கா, வீட்டுக்கார இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. எப்பாவது சமயத்துல இப்ப நான் நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்களா? நினைக்க முடியாது. அப்ப காஃபி போடும் போதோ அல்லது ஏதேனும் செய்வேன், செய்யும் போது மனசுக்குள்ள கொஞ்சம் அவங்க மேல ஒரு வெறுப்பு, அதோடவே செய்வேன். இந்த மாதிரி படிச்சதுக்கு பிறகு நான் மாத்திக்கிட்டேன். அல்லது நான் டெய்லி பிரார்த்தனையா வைப்பேன், நான் வந்து இனி இந்த நிலைப்பாட்டுக்கு என்ன நீங்க தள்ளக்கூடாது, அது செய்துதான் ஆகணும். ஆனா இந்த நிலைப்பாட்டுல நான் இருக்கக்கூடாது, நான் சந்தோஷமா செய்யணும். அதுதானே ஒழுக்கம். ஒழுக்கமது துன்பம் எல்லா அளவு முறையோடு உணர்ச்சிகளை நம்ம சொல்லணும். நம்ம சொல்லலையே, நம்ம திட்டவே இல்லையே, ஆனா மனசுக்குள்ள எவ்வளவு திட்டிக்கிறோம், எவ்வளவு வெறுப்பு காட்டுறோம். மனசுக்குள்ள வெறுப்பு வந்தா கூட அந்த வெறுத்துட்டே தானே அந்த வேலையை செய்யறோம், அவங்களுக்கு அதானே செய்யறோம். அப்ப அந்த ஜீவன் கஷ்டப்படுமா இல்லையா? அந்த ஜீவனுக்கு எவ்வளவு அது வருத்தத்தை கொடுக்கும், அது தெரிஞ்சா இல்லையா? தெரியாத அளவுக்கு சாமர்த்தியமா நம்ம காட்டிக்கிறோம். ஆனா அப்படி இருந்தாலும் கூட அதை உண்மையிலேயே உள்ளுணர்ந்தவர்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க, இல்லையா? அப்போ இதுதான் ஒழுக்கம். இந்த பாட்டு சொல்றது ஒழுக்கம் இல்ல. ஒழுக்கம் அது துன்பம் எல்லாம் எது துன்பத்தை கொடுக்குமா? இந்த உணர்ச்சியே துன்பத்தை கொடுக்குமா? ஒழுக்கம் அது துன்பம் எல்லாம் அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழ்தல் ஆகும். அப்பா, எவ்வளவு ஒரு நுட்பம் அதுல. நம்ம எவ்வளவு தப்பு பண்றோம் இல்லையா? எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம். எத்தனை தடவை நம்ம பாவம் எவ்வளோ, நம்ம வீட்டுக்காரரா இருக்கட்டும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், நம்ம மனசுக்குள்ள உணர்ச்சி தானே, அந்த உணர்ச்சியை வெளிக்காட்டல அப்படின்னு சொன்னாலும் கூட மனதுக்குள்ள நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே அந்த மாதிரி இருந்து நம்ம செய்யறதுல என்ன பிரயோஜனம்? அப்ப அது வந்து ஒழுக்கம் அல்ல அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி இருக்கார் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்துக்கணும், எவ்வளோ. அதுக்காக தான் சொல்றது, நம்ம அந்த பாடல்கள் எல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக.
அப்ப அதுல நிறைய நமக்கு அந்த மாதிரி வரும். அப்போ நம்ம இதுதான் என்னை எதுக்கு நோக்கி நகர்த்தோம், அந்த முழுமைக்கு நோக்கி நகர்த்தக்கூடிய தன்மை. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம பாட்டுக்கு இதே மேலும் 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 அது வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப என்னுடைய தொடர் அப்படியே தான் வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய தன்மை. ஆனா இதுல நல்ல நீங்க அந்த மாதிரி மாற 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 ரிசல்ட் எப்படி தெரியுமா வரும்? நான் சொல்லுவேன், நான் என்னோட பொண்ணுகிட்ட நான் ஒரு தடவை சொன்னேன், இந்த மாதிரி யூஸ்வலா பெண் குழந்தைங்கள இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஏதாவதுன்னா நம்ம மருமகிட்ட சொல்றதை விட பெண் குழந்தைகிட்ட சொல்லுவோம் இல்லையா? அதனால பிரச்சனைகளும் உண்டு, அது வேற விஷயம். அது இல்லை. ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி ஆன்மீகமா இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல நான் சொன்னேன். அப்ப நான் ஒரு தடவை சொன்னேன், அப்பா நான் பேர குழந்தைங்கள்லாம் கூட வந்துருச்சு, ஆனா கூட இன்னும் அப்பா மாறல பாருமா அப்படின்னு சொன்னேன். அது சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்சிடென்ட் அதை சொன்னேன். உடனே அவ சொன்னா, அப்பா கடவுள் மாதிரிமா. நான் அப்ப சொன்னேன், ஆமா உனக்கு உங்க அப்பா கடவுள் தான், ஏன்னா எல்லா அப்பாவுக்குமே பெண் குழந்தைங்கனால அப்பா பிடிக்கிறது ஒரு நேச்சர். ஆமா அப்பா கடவுள் மாதிரி தான், நான் அம்மானா எனக்கு இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அவ ஒண்ணு சொன்னா, அப்படி இல்லைம்மா, நீ எங்க வீட்டுல இல்லை, ஆனா இப்போ ஒரு சிலர் எல்லாம் சாமிக்கு படைக்கிறாங்க இல்லம்மா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வச்சு படைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. என்னக்கா சாமி வாயை திறந்து இது இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காமா? என்னைக்குமே சொன்னதில்லை. ஆனா யாராவது விட்டுறாங்களாமா? 6 மாசம் இது புரட்டாசி மாசம் அது என்னென்னவோ அப்படிலாம் பண்ணிட்டு எதனமா இருக்காங்க. அப்ப அவங்க கடவுள் சொல்றதே இல்லை, ஆனாலும் அவங்க மனசுல எவ்வளோ ஒரு சந்தோஷமா ஒரு தெளிவா ஒரு நல்ல திருப்தியோட எப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நீ அப்பா நினைச்சுக்கோயேன், நீயே நீ இப்படி நினைக்கிறேன்னா அப்ப உண்மையிலேயே நான் நன்றி சொன்னேன். ஆமா நிஜம்தானே, அது யார் மூலமா கிடைக்குது? என்னோட குழந்தை மூலமா கிடைக்குதுன்னா அப்ப கண்டிப்பா கருமை மிகவும் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ குழப்பி விட்டுலாம், அப்படி இல்லை. ஆனா அந்த குழந்தை எவ்வளவு தெளிவா நமக்கு பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப நமக்கு ஒரு நிமிஷம் இதா இருந்தா கூட மறு நிமிஷம் நமக்கு எவ்வளவு ஒரு திருப்தியா ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய விதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. நான் அலாரம் வச்சுட்டு தியானத்துல உட்கார வேணாம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்னமா சொல்ற அப்படின்னு. ஆமாம்மா நான் இல்லைன்னா நான் பாட்டு உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லுவா. ஓ எனக்கு நான் அப்ப சொன்னேன், நான் நிஜமாவே இது எல்லாமே தாத்தாவுக்கு தான் சேரும், அதனால இவ்வளவு தூரம், அதனால நம்ம செய்யணும், ஏன் நம்ம மேம்படுத்திக் கொள்ளணும், ஏன் நம்ம இதுல நுட்பமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மேன்மை அப்படிங்கிறத நீங்க வாழுகின்ற காலத்துல நாம் அனுபவிக்க முடியும். அத்தகைய ஆற்றல் பொருந்தியது நம்முடைய மனவளக்கலை அப்படின்னு. ஏதோ ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க, ஏதோ பயிற்சிக்கு வந்தோம் பயிற்சி பண்றோம். நல்ல உணர்ந்து தெளிவா மகிழ்ச்சியுடைய பயிற்சிகளை நல்லா செய்ய. எந்த அளவிற்கு நீங்க இந்த குடும்பத்தை உங்களை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்று எண்ணுகின்றீர்களோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டிப்பா நிச்சயமா உணர்த்தி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய முடியும். அப்போ அந்த பேரறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதான் அப்போ ஒவ்வொரு பொருளினுடைய மையத்திலேயும் இருக்கக்கூடியதுதான் நம்ம அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதுமா சொல்றோம். அப்ப இந்த அறிவினுடைய ஒரு அலைதான் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதுமாக இந்த சைவ சித்தாந்தத்துல என்ன கொஞ்சம் அவங்களோட தப்பு கிடையாது. அதாவது இந்த மனம், புத்தி, சித்தம், இந்த அகங்காரம், இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம். இப்ப மகிழ்ச்சி இருக்காங்கன்னா நமக்கு தெளிவா இவ்வளவுதான் அப்படின்னு கரெக்டா எடுத்து வச்சிட்டாங்க இல்லையா? இருப்பு நிலை அப்படின்னா இதுதான் இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நான் பார்க்கக்கூடியது. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறோம். அப்ப இது எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடியது மெய்ப்பொருள், அதுதான் உண்மை பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப நம்ம ஒவ்வொரு பொருளினுடைய மையத்திலேயும் அதே இறைவன் தான் அறிவாக அமர்ந்து கொண்டு அந்தந்த பொருளினுடைய தன்மையினை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி நமக்கு தெளிவா கொடுத்துட்டாங்க. அதுல கொஞ்சம் நமக்கு அதாவது அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அங்க அறிவு அப்படின்னு சொல்றதை விட இந்த மாதிரி நம்ம தொடர்பு கொள்ளுதல்,
அதாவது இந்த மனம், புத்தி, சித்தம் அப்படிங்கிறத, சித்துனா உயிர், அப்ப தொடர்பு கொள்ளுவது மனம். புத்தி அப்படிங்கிறது வந்து ஆராய்வது, அதாவது அது எந்த பொருள் அப்படின்னு சொல்றது ஆராய்வது. சித்தம் அப்படின்னு சொன்னா, சித்துனா இந்த உயிர், உயிருக்குள்ளாக வந்து பதிவாகுது. அகங்காரம் அப்படின்னு சொன்னா நாம் ஆற்றக்கூடிய செயல்கள். இந்த மாதிரி கொண்டு இருக்கனால நமக்கு இந்த அறிவு இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஸோ நீங்க அந்த அளவுக்கு அதெல்லாம் அப்படி போகணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த இதை மட்டும் நம்ம இந்த பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம தெளிவா தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நிச்சயமா கண்டிப்பா நம்ம வேற எந்த நிலைப்பாட்டுக்கும் நம்ம மற்றது வந்து அவங்களும் கடைசியா ஒண்ணுதான், எல்லாமே அந்த இறைநிலையை நோக்கிய பயணம் தான். ஆனா அது கொஞ்சம் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய விதத்துல நமக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. இது வந்து விஞ்ஞானத்தை ஒட்டியதாக இருக்கக்கூடியதுனால நம்மளால ஈஸியா என்ன செய்ய முடியுது, நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. இதனோட ரிசல்ட்ஸையும் நம்ம வந்து இம்மீடியட்டா பாக்குற மாதிரி இல்லையா, உடற்பயிற்சி ஆகட்டும், காய்களுக்கு பயிற்சி ஆகட்டும், அது பெண்களுக்கான மான் பயிற்சி கண்டிப்பா லேடிஸ் வந்து எல்லாரும் நல்ல செய்யாதவங்க கூட கொஞ்சம் செய்ய ஆரம்பிங்க. நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் கண்டிப்பா அதுல இருக்கு. செய்ய ஆரம்பிச்சு அதனால எனக்கு கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயிற்சி நிப்பாட்டாதீங்க. அதாவது கொஞ்சம் நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களுடைய உடலுக்கு அது ஒத்து வராம இருக்கலாம். ஸோ கவுண்டிங்ஸு நல்லது செய்யக்கூடிய முறை அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் நீங்க நல்லா பண்ணி நிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை, பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்ப நம்ம இந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த அறிவு நிலையை கொண்டு அப்ப என்னுடைய மூலமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இருப்பு நிலை, இறைநிலை பற்றி நான் உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இதுக்கு வந்து அது வந்து ஒரு புதிதோ அல்லது நம்மால புரிந்து கொள்ள முடியாததோ அந்த மாதிரி இதுவோ கிடையாது. அப்ப அது நமக்கு நம்முடைய பூர்வீகம், நம்முடைய அறிவினுடைய ஒரு இருப்பிடம் அல்லது அறிவினுடைய ஒரு மூலம் அல்லது அங்கிருந்து தான் எல்லாமே தொடங்குகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்படி எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்ப அந்த நிலைப்பாட்டோடு என்னை நான் இணைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஒரு பிறப்பினுடைய அல்லது இந்த ஒரு வாழ்வினுடைய ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுமாக. இப்ப அதுக்கு அப்படி நான் உணர்ந்து கொள்ளும் போதுதான் நம்ம பஞ்சபூத நவரத்னத்துல சொல்றோமா இல்லையா, அப்ப நம்மிடத்துல மட்டுமில்ல பார்க்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அதுதான் பூர்வீகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இரண்டொழுக்க பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நான் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாகவே எனக்குள்ளாக மலரக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம். இப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்வியல்ல நம்ம நல்ல முறையில கடைபிடிக்கின்ற பொழுதுதான் அப்ப என்னுடைய கருமையத்துல அது ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தும், ஒரு உயர்வினை ஏற்படுத்தும், ஒரு மேன்மையினை ஏற்படுத்தும். அப்ப ஏற்படுத்துகின்ற பொழுது கருமையமும் நல்ல முறையில தூய்மையடையும், நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல முறையில நிறைவடையக்கூடிய ஒரு தன்மை. வாழ்க்கை வளமுடன். இப்ப நம்ம பஞ்சேந்திரிய தவம்